பாடம் அரசியல் அறிவியல் மேல்நிலை முதலாம் ஆண்டு அலகு 7 அரசியல் சிந்தனை. பிளாட்டோ பொது ஆண்டுக்கு முன் 427 முதல் 347 வரை. பிளாட்டோ 1. சாக்ரட்டிஸின் மாணவர். 2. அகாடமியை தோற்றுவித்தவர். இது முதலாவது உயர்கல்வி நிறுவனமாகும். 3. தற்பொழுது வரை தனது படைப்புகள் நீடித்திருக்கக்கூடிய முதலாவது மேற்கத்திய சிந்தனையாளர். 4. சாக்ரட்டிஸை பற்றி நாம் அறிவதன் பெரும்பகுதி பிளாட்டோவின் படைப்புகளாலாகும். 5. இவ்வுலகை புரிந்து கொள்ள கணிதம் அடிப்படையானது என்ற பித்தாகரஸின் கருத்தினை ஏற்றுக்கொண்டவர். பிளாட்டோவின் வாழ்வும் காலமும். இந்த அறிமுக அலகில் அரசியலின் பொருள் மற்றும் அது எவ்வாறு மனித வாழ்வை பாதிக்கிறது என்பதை பற்றிய உட்பார்வை தரப்பட்டுள்ளது. பிளாட்டோ பொது ஆண்டுக்கு முன்பு 427 பிறந்தார். இவர் கிரேக்க நகர அரசில் உள்ள ஏதென்ஸில் பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். இவரின் இயற்பெயர் அரிஸ்டோகில்ஸ் என்பதாகும். இது அவருடைய தாத்தாவின் பெயராகும். சில வரலாற்று அறிஞர்கள் பிளாட்டோவின் பயிற்சியாளரான ஆர்கஸின் அரிஸ்டன் ஆஃப் ஆகோஸ் என்பவர் பிளாட்டோவின் பரந்த உடலமைப்பின் காரணமாக அவரை பரந்த என பொருள்படும் பிளாட்டோன் என பெயரிட்டு அழைத்ததாக கூறுகின்றனர். இவர் கிரேக்கத்தின் முன்னணி தத்துவ ஞானிகளில் ஒருவரான சாக்ரட்டிஸின் சீடராவார். இவருடைய காலத்தில் கிரேக்கத்தின் நகர அரசான ஏதென்ஸின் அரசியல் வாழ்வு பெரும் குழப்பம் நிறைந்ததாக இருந்தது. இதன் விளைவாக ஏதென்ஸின் அரசாங்கம் சாக்ரட்டிஸின் போதனைக்காக அவருக்கு மரண தண்டனை அளித்தது. இது பிளாட்டோவின் ஏதென்ஸ் அரசியல் பற்றிய பார்வையில் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தியது. பிளாட்டோ தனது அகாடமியை பொது ஆண்டுக்கு முன்பு 387 ஆண்டு வாக்கில் தோற்றுவித்தார். அக்காலத்தில் ஏதென்ஸின் மிகவும் புகழ்வாய்ந்த நபரான அகடெமோஸ் என்பவரின் பெயரால் அகாடமி அமைந்தது. இதில் பிளாட்டோ அரசியல், நன்னறி, கணிதம் மற்றும் சமூகவியல் ஆகியவற்றை உள்ளடக்கிய அரசியல் தத்துவத்தினை போதித்தார். பிளாட்டோவின் படைப்புகள். குடியரசு தி ரிபப்ளிக் பொது ஆண்டுக்கு முன்பு 386. ராஜதந்திரி தி ஸ்டேட்ஸ்மேன் பொது ஆண்டுக்கு முன்பு 360 மற்றும் சட்டங்கள் தி லாஸ் பொது ஆண்டுக்கு முன்பு 347 ஆகியவை பிளாட்டோவின் 3 முக்கிய படைப்புகளாகும். இப்படைப்புகளை தவிர பல சிறிய புத்தகங்களையும் பிளாட்டோ எழுதியுள்ளார். உரையாடல். பிளாட்டோ. நல்லொழுக்கம் என்றால் என்ன? சாக்ரட்டிஸ். பிளாட்டோ அது அறிவு என்பதாகும். பிளாட்டோவின் மீது சாக்ரட்டிஸ் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். பிளாட்டோவின் சிந்தனை. பிளாட்டோவின் முக்கிய கருத்துக்களை அவரது 3 முக்கிய படைப்புகளில் காணுவதுடன் அவற்றினை பின் வருமாறு தொகுத்துரைக்கலாம். லட்சிய அரசு ஐடியல் ஸ்டேட். அரசு என்பது அரசியல் அறிவியலை கட்டியெழுப்பும் மிக முக்கியமான கருத்தாக்கமாகும். அவரை பொறுத்தவரை லட்சிய அரசு பிளாட்டோவின் கூற்றுப்படி மனிதன் வாழ்வதற்கு மிகவும் உகந்த அரசு என்பது ஆளும் வர்க்கம், இராணுவ வர்க்கம் மற்றும் பொருளாதார வர்க்கம் என 3 வர்க்கங்களை கொண்டதாகும். இது எவ்வாறு சாத்தியம் என அவர் தனது பின்வரும் நீதி மற்றும் கல்வி பற்றிய கருத்துக்களில் விவரிக்கிறார். நீதி பற்றிய கருத்து. ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ். நீதி என்பது ஒரு தனி மனிதனிடம் மட்டுமல்லாமல் அரசிடமும் இருக்க வேண்டும் என பிளாட்டோ நம்புகிறார். ஒவ்வொரு மனிதனிடமும் 3 தகுதிகள் வெவ்வேறு விகிதாச்சாரங்களில் இயல்பாக அமைந்திருப்பதாக கூறுகிறார். அவை ஒரு மனிதனின் தலைப்பகுதியை உறைவிடமாக கொண்ட பகுத்தறிவு, இதயத்தை உறைவிடமாக கொண்ட உத்வேகம் மற்றும் வயிற்றுப்பகுதியை உறைவிடமாக கொண்ட உணவு நாட்டம் ஆகியவை ஆகும். இவையே மனித ஆன்மாவின் 3 பாகங்களாகும் என கூறுகிறார். முதலாவதாக உண்மையான நீதி என்பது ஒரு மனிதனை முழுமையாக்க இம்மூன்று பகுதிகளும் தங்களின் பணிகளை சரியாக செய்ய வேண்டும் என்றார். இரண்டாவதாக ஒரு மனிதனிடம் உள்ள இம்மூன்று பகுதிகளும் அரசிடம் பிரதிபலிக்க வேண்டும் என்றார். ஏனென்றால் அரசு என்பது ஒட்டுமொத்த மனிதர்களையும் முழுமையாக உள்ளடக்கியதாகும். இதனால்தான் ஆளும் வர்க்கம், இராணுவ வர்க்கம் மற்றும் பொருளாதார வர்க்கம் ஆகியவற்றுடன் பிளாட்டோவின் லட்சிய அரசு உருவாக்கம் பெற்றது. கல்வி பற்றிய கருத்தாக்கம். கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன். குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்த பருவம் வரை மாணவர்களின் வயதுக்கு தகுந்த பல்வேறு நிலைகளை அடிப்படையாக கொண்டு கல்வி முறையை பிளாட்டோ வடிவமைத்தார். மனிதர்களுடைய ஆன்மாவின் 3 பகுதிகளாக பகுத்தறிவு, உத்வேகம் மற்றும் உணவு நாட்டம்
ஆகியவற்றின் விகிதங்கள் அடிப்படையில் கல்வியின் உயர்நிலைகளில் வெளியேற்ற முறையினை உருவாக்கியுள்ளார். அரசின் பொருளாதார கடமைகளை நிறைவேற்ற தகுந்தோர் கண்டறியப்பட்டு ஆட்சி மற்றும் இராணுவ பணிகளில் இருந்து பிரிக்கப்படுவர். இரண்டாம் கட்டமாக தகுதியற்றவர்கள் நீக்கப்பட்டு ஆளுவதற்கு தகுந்தவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டு பிளாட்டோவின் லட்சிய அரசனை ஆளுவதற்கான தத்துவ அரசனாக உருவாக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு தத்துவ ஞானியும் அவர் வாழ்ந்த காலத்தின் வெளிப்பாடாவார். கிரேக்கத்தின் மிக பெரும் ஞானியான சாக்ரட்டிஸின் படுகொலையால் பிளாட்டோ மக்களாட்சியின் மீது அவமதிப்பு கொண்டார். அதனால் மக்களாட்சிக்கு பதிலாக ஞானிகளின் ஆட்சி மீது நம்பிக்கை கொண்டார். பிளாட்டோ மக்களாட்சிக்கு எதிராக இருந்தது நமக்கு வியப்பளிக்கிறது. தற்காலத்தில் நம் மக்களாட்சியை சிறந்த அரசாங்க முறைமைகளில் ஒன்றாக கருதுகிறோம். மக்களாட்சி பற்றிய கருத்துக்கள். பிளாட்டோ தனது குடியரசு என்னும் நூலில் மக்களாட்சிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இவரின் கருத்து யாதெனில், அனைவரும் ஆள்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல, ஆள்வதற்காக சிறப்பு பயிற்சி பெற்ற தத்துவ ஞானிகளை ஆட்சி செய்ய வேண்டும். ஏதென்ஸின் மக்களாட்சியே தனது ஆசிரியரான சாக்ரட்டிஸ் கொல்லப்பட காரணம் என பிளாட்டோ எண்ணிய அவர் மக்களாட்சிக்கு கண்டனம் தெரிவிக்க காரணமாகும். அரசமைப்புகளை வகைப்படுத்துதல். அரசமைப்பு என்ற சொல்லின் தற்கால புரிதலில் இருந்து அதனை பற்றிய பிளாட்டோவின் கருத்து முற்றிலும் மாறுபட்டதாகும். அவரின் புரிதல் படி அரசமைப்பு என்பது ஒரு சமுதாயத்தில் உள்ள மக்கள் தங்களின் நலனுக்காக குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பதாகும். இது சமூக பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், நடைமுறைகள் மற்றும் இவற்றினை மேற்பார்வையிடும் அரசியல் மற்றும் அரசாங்கத்தினை உள்ளடக்கியதாகும். பிளாட்டோ தான் வாழ்ந்த காலத்தில் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்த அரசமைப்புகளை உள்ளவாறே விவாதித்தார். இவர் அரசமைப்புகளை பிரபுக்களாட்சி, புகழ் விரும்புபவர் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி, மக்களாட்சி மற்றும் கொடுங்கோலாட்சி என 5 வகைகளாக பிரிக்கிறார். அவர் கூறுகையில், பிரபுக்களாட்சி தன் இயல்பிலிருந்து சிதைவுற்று புகழ் விரும்புபவர் ஆட்சியாகவும் பின்னர் அது சிறுகுழு ஆட்சியாகவும் உருமாறி அதன் பின்னர் மக்களாட்சி ஆகிறது. மக்களாட்சியும் தன் பண்பிலிருந்து சிதைவுறும் போது கொடுங்கோல் ஆட்சி ஆகிறது என்கிறார். குழந்தைகள் வளர்ப்பு. பிளாட்டோவின் கூற்றுப்படி குழந்தைகளை தேசிய சொத்துக்களாக கருதி அவர்களின் மனப்பாங்கிற்கு தக்கவாறு வளர்ப்பது அரசின் கடமையாகும். கோட்பாடாக பிளாட்டோவின் கருத்துக்கள். பிளாட்டோ இம்முறையினை தனது குடியரசு என்னும் நூலில் பின்பற்றினார். இந்நூலானது அவர் தம்மை ஒரு மாணவராக கருதி கொண்டு சாக்ரட்டிஸிடம் வினாக்களை எழுப்புவது போன்று அதற்கு ஆசிரியரான சாக்ரட்டிஸ் பதிலளிப்பது போன்று அமைந்துள்ளது. தர்க்கவியல் என்பது ஒரு கேள்வி பதில் முறையிலான வகையாகும். இதில் மாணவர்கள் சிலவற்றை பற்றிய தெளிவற்ற சிந்தனையுடன் ஆசிரியரிடம் கேள்வி கேட்பர். அதற்கு ஆசிரியர் அளிக்கும் பதிலிலிருந்து மீண்டும் கேள்விகள் கேட்பர். இதன் மூலமாக ஆசிரியர் தமது மாணவர்களுக்கு சிந்தனையை உருவாக்கவும் மறு உருவாக்கம் செய்து புரிந்து கொள்ளவும் உதவுகிறார். பிளாட்டோவின் தர்க்கவாத முறை. பிளாட்டோஸ் டயலெக்சுவல் மெத்தட். பிளாட்டோ தனது குடியரசு நூலில் இம்முறையினை பின்பற்றினார். இவர் இந்நூலினை எழுதும் போது தம்மை ஒரு மாணவராக கருதி கேள்விகள் கேட்க ஒரு ஆசிரியராக சாக்ரட்டிஸ் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அமைத்துள்ளார். ஒரு ஆசிரியர் அனைத்தும் அறிந்தவராக பாடத்தினை மாணவர்களுக்கு கற்பிக்கும் அறிவு போதனை டிடாக்டிக்ஸ் போலன்றி தர்க்கவாதம் டயலெக்டிக்ஸ் என்பது கேள்வி பதில் முறையிலானதாகும். இம்முறையில் சிலவற்றை பற்றிய தெளிவற்ற சிந்தனையில் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்பர். அதற்கு ஆசிரியர்கள் அளிக்கும் பதிலில் இருந்து மீண்டும் கேள்விகள் கேட்பர். இதன் மூலமாக மாணவர்கள் தங்களின் கருத்தினை உருவாக்கவும் மறு உருவாக்கம் செய்யவும் ஆசிரியர் உதவி செய்கிறார். இறுதியாக மாணவர்கள் ஒரு கருத்தை பற்றிய சரிதான புரிதலுக்கு வருகின்றனர். மதிப்பீடு. பிளாட்டோ முதல் தத்துவ ஞானி மட்டுமல்லாமல் சந்தேகத்திற்கு இடமின்றி குறிப்பிடத்தகுந்த படைப்புகளையும் முற்காலத்தில் நமக்கு விற்று சென்றிருக்கிறார். மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய பல்வேறு விஷயங்களை கேள்விகளாக கேட்டு அதற்கான பதில்களை அளிப்பதில் தம் பெரும் பகுதி நேரத்தை செலவழித்தார். அவர் மறைந்து பல நூற்றாண்டுகள் கடந்த பின்னரும் அரசியல் மக்கள் கூடி வாழ்ந்ததில் உள்ள பிரச்சனைகளோடு மக்கள் மீண்டும் மீண்டும் சந்திக்கும் பிரச்சனைகளை குறித்து அவர்கள் கவனமாகவும் நவநாகரிக முறையிலும் சிந்திக்க பிளாட்டோவின் குடியரசு உதவி செய்கிறது. ஆகவே காலங்களை கடந்தும் தீவிரமான தாக்கத்தினை ஏற்படுத்துபவராக பிளாட்டோ கருதப்படுகிறார். அரிஸ்டாட்டில். பொது ஆண்டுக்கு முன்பு 384 முதல் 322 வரை. அரிஸ்டாட்டிலின் வாழ்வும் காலமும்.
அரசியல் தத்துவத்தின் வரலாற்றில் அனைத்து தகவல்களையும் தேடிப்பெறும் விருப்பத்தில் அரிஸ்டாட்டிலை மிஞ்சியவர் எவருமில்லை என்கிறார் வில்லியம் எபன்ஸ்டீன். அரிஸ்டாட்டில் பிளாட்டோவின் அகாடமியினுடைய மாணவர் ஆவார். பிளாட்டோவின் மரணத்திற்கு பின்னர் அரிஸ்டாட்டில் பொது ஆண்டுக்கு முன்பு 355 லைசியம் என்ற பள்ளியை தானே தொடங்கினார். இங்குதான் அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலிடம் கல்வி கற்றார். இங்கு அனைத்து துறைகளிலும் ஆராய்ச்சி மற்றும் கல்வி போதனைகள் நிகழ்ந்தன. அரிஸ்டாட்டில் பொது ஆண்டுக்கு முன்பு 384 ஸ்டாகிராவில் பிறந்தார். பிளாட்டோவை போலன்றி அரிஸ்டாட்டில் ஒரு உயர் நடுத்தர வகுப்பு குடும்பத்தில் பிறந்தார். மாசிடோனியாவின் மன்னராக அமிண்டாஸின் தனி மருத்துவராக இவரின் தந்தை நிக்கோமாஸ் இருந்தார். அரிஸ்டாட்டில் என்பதன் பொருள் சிறந்த நோக்கம் என்பதாகும். இவரின் பெயர் காரணத்தை மெய்ப்பிக்கும் வரையில் பிளாட்டோவின் லட்சிய அரசுக்கு மாற்றாக சிறப்பாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசனை முன்மொழிந்தார். அரிஸ்டாட்டிலின் கூற்றுப்படி அரசு என்பது குறிப்பிட்ட நோக்கத்திற்கானதாகும். இந்நோக்கமே மனிதனின் நீதிநெறி மற்றும் அறிவார்ந்த வாழ்வின் மேலான நன்மையை தருவதாகும். குறிப்பிடத்தக்க மேற்கோள்: முழுமை என்பது பகுதிகளின் தொகுப்பை விட மிகுதியானதாகும் என்கிறார் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலின் படைப்புகள். கிரேக்க இலக்கியத்திலிருந்து விலங்கியல் வரை இவர் பல்வேறு துறை சார்ந்த புத்தகங்களை எழுதினார். இருப்பினும் இவர் மிக பிரபலமான படைப்பான அரசியல் எனும் நூலிலிருந்து தற்கால அரசியல் அறிவியல் வளர்ந்துள்ளது. இதனால் இவர் அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இது வெளியிடப்பட்ட மிகச் சரியான நாள் தெரியவில்லை. எனினும் இப்படைப்பு 1000 பக்கங்களுக்கு மேல் உள்ள 8 புத்தகங்களை கொண்ட பெரும் படைப்பாகும். பிளாட்டோ தனது ஆசிரியரான சாக்ரட்டிஸுடன் ஏற்புடையவராக இருந்தாலும் அரிஸ்டாட்டில் தன் ஆசிரியரான பிளாட்டோ கூறிய பலவற்றில் உடன்பாடின்றி இருந்தார். அரிஸ்டாட்டிலின் சிந்தனைகள். அரிஸ்டாட்டிலின் அனைத்து விதமான அரசியல் கருத்துக்களை இவருடைய அரசியல் என்ற புத்தகத்தில் காணலாம். அரசு ஓர் இயற்கை அமைப்பு. ஸ்டேட் ஆஸ் எ நேச்சுரல் இன்ஸ்டிடியூஷன். அரிஸ்டாட்டிலின் கூற்றுப்படி அரசு இயற்கையானது. அரசின் அதிகாரம் நீதி நெறியிலானதாகும். குடும்பத்தால் மக்களின் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத காரணத்தால் தங்களின் குறுகிய வட்டத்திலிருந்து வெளிவந்து மக்கள் அரசனை உருவாக்க நினைக்கின்றனர். குடும்பங்கள் ஒன்றிணைந்து அரசினை ஒரு முழுமையான அமைப்பாக்குகின்றனர். தனி மனிதனின் பெரிய வடிவமே அரசு எனவும் ஓர் அரசியல் மட்டுமே தனி மனிதர்களால் முழுமையாக சிந்திக்க இயலும் எனவும் அரிஸ்டாட்டில் நம்புகிறார். அரசின் பணிகள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட். அரிஸ்டாட்டிலின் கூற்றுப்படி அரசின் தலையாய பணி என்பது நல்வாழ்வினை ஊக்குவித்து மக்களின் மனநலம், ஒழுக்க நெறி மற்றும் உடல் வளர்ச்சி ஆகியவற்றிற்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்குவதாகும். அரசானது மக்களின் நல்ல பழக்க வழக்கங்களை சிறந்த செயல்பாடுகளாக மாற்றி நலனை மேம்படுத்துவதோடு மகிழ்வு மற்றும் மதிப்பிற்குரியதாக வாழ்வினை மாற்றும் வகையில் செயல்பட வேண்டும். அரிஸ்டாட்டில். உனக்கு என்ன வேண்டும்? மனிதன் நல்வாழ்வு. அரிஸ்டாட்டில். அப்படியெனில் அரசின் அங்கமாக இரு. மனிதன் எவ்வாறு? அரிஸ்டாட்டில். குடிமகனாவதன் மூலம் இருக்கலாம். குடியுரிமை கோட்பாடு. ஒரு நபரின் வாழ்விடம், சட்ட உரிமை மற்றும் பிறப்பு ஆகியவை மட்டுமே குடியுரிமையை வழங்காது என அரிஸ்டாட்டில் நம்பினார். அவர் செய்யக்கூடிய பணியே ஒரு நபரை குடிமகனாக்குகிறது என கூறுகிறார். ஒரு நபர் இறையாண்மை அதிகாரங்களை கொண்ட மக்கள் சபையின் பங்கேற்க வேண்டும். ஒரு குடிமகன் அரசாங்கத்தின் முடிவாக நடைமுறையில் பங்கேற்க வேண்டும். அரசுகளை வகைப்படுத்துதல். அரிஸ்டாட்டில் அளவு மற்றும் தரத்தின் அடிப்படையில் அரசுகளை வகைப்படுத்துகிறார். அளவு, தரம். 1. சிறந்த வடிவம் முடியாட்சி, திரிந்த வடிவம் கொடுங்கோலாட்சி. சிலர். சிறந்த வடிவம் பிரபுக்களாட்சி, திரிந்த வடிவம் சிறுகுழு ஆட்சி. பலர். சிறந்த வடிவம் தூய ஆட்சி அமைப்பு முறை, திரிந்த வடிவம் மக்களாட்சி. அரிஸ்டாட்டிலின் கூற்றுப்படி இறையாண்மையானது ஒருவரிடம் இருந்தால் அது முடியாட்சியாகும். அது பின்னர் கொடுங்கோல் ஆட்சியாக சிதைவுற்று அப்பொழுது மக்கள் ஆட்சியாளருடன் போராடி அதனை ஆள்வதற்கு சிலரிடம் தருகின்றனர். இவ்வாறு பிரபுக்கள் ஆட்சி வருகிறது. பின்னர் இதுவும் சிதைவுற்று சிறுகுழு ஆட்சியாகிறது. இதனால் மக்கள் மீண்டும் புரட்சி செய்து அதிகாரத்தினை பல ஆட்சியாளர்களிடம் அளிக்கின்றனர். இதனால் அரசு தூய ஆட்சி அமைப்பாகிறது. இது மீண்டும் சிதைவுறும் போது மக்களாட்சியாகிறது. இதன் ஆட்சி
ஆட்சியாளர்கள் அரசின் அடிப்படை நோக்கத்தை பற்றிய பொதுநல பார்வையற்றவர்களாக இருப்பர். இது மீண்டும் முடியாட்சியின் எழுச்சிக்கு வகை செய்கிறது. அடிமை முறை பற்றிய கருத்துக்கள். அரிஸ்டாட்டிலின் கூற்றுப்படி அடிமைகளை எஜமானரின் முதல் ஆசையும் சொத்தாவர். அதாவது ஒரு வீட்டின் தலைவராக எஜமானரின் உயிருள்ள சொத்துக்களில் அடிமைகள் முதலாவது ஆவர். அரிஸ்டாட்டில் நல்லொழுக்கம் இல்லாதவர்களே அடிமையாவர் என கூறுகிறார். ஏனெனில் அடிமை என்பவன் செயல்பாட்டிற்கான கருவியே அன்றி உற்பத்திக்கு இல்லை என்கிறார். ஒருவேளை உற்பத்தி பணிகளில் ஈடுபட்டால் ஒரு அடிமையாக தனது பண்பை இழந்து நல்லொழுக்கம் உள்ளவர்களாவர். குடும்பம் பற்றிய கருத்துக்கள். குடும்பம் என்பது அரசிற்கு முந்தைய இயற்கை அமைப்பாகும். தனி மனிதர்கள் தங்களின் பிறப்பிலிருந்தே உறுப்பினர்களாக இருப்பதால் அது இயற்கையானதாகும். அதுவே நீதி நெறியிலான வாழ்வின் தொடக்கமாகவும் அரசின் மையக்கருவாகவும் உள்ளது. சொத்து பற்றிய கருத்துக்கள். தனிநபர் சொத்து என்பது சிறந்த மற்றும் இயல்பான வாழ்விற்கான அடிப்படை என அரிஸ்டாட்டில் ஆதரித்தார். இருப்பினும் தனிநபர் சொத்துக்களுக்கு சில வரையறைகளை அவர் பரிந்துரை செய்துள்ளார். மேலும் அவர் தனிநபர் சொத்து ஒழிப்பிற்கு ஆட்சேபனை தெரிவித்தார். அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டருக்கு பயிற்றுவித்தது அவருடைய தந்தையும் மாசிடோனியாவின் மன்னருமான இரண்டாம் பிலிப்பின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவருக்கு பயிற்றுவித்தார். ஓய்வு பற்றிய அரிஸ்டாட்டிலின் கருத்து. ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு சொத்து மற்றும் அடிமைகள் அவசியம் என அரிஸ்டாட்டில் கூறுகிறார். இதற்கு காரணம் என்னவென்றால் அப்பொழுதுதான் குடிமக்களுக்கு ஓய்வு கிடைக்கும் என்றும் பயனுள்ள வகையில் சிந்திக்க நேரமும் நாட்டினர் அனைவரின் வாழ்வும் நலம் பெற திட்டமிடவும் இயலும் என்கிறார். புரட்சி பற்றிய கருத்து. அரசமைப்பு மாற்றங்களாலேயே முதலில் புரட்சி ஏற்படுவதாக அரிஸ்டாட்டில் கருதுகிறார். இம்மாற்றம் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கலாம். உதாரணமாக முடியாட்சியிலிருந்து கொடுங்கோலாட்சிக்கு ஏற்படும் மாற்றமானது மக்களிடையே புரட்சியை தூண்டுகிறது. இரண்டாவதாக அரசியலமைப்பில் மாற்றங்கள் நிகழாவிட்டாலும் அரசின் நோக்கங்கள் தவறினால் புரட்சிகள் ஏற்படுவதாக கூறுகிறார். மதிப்பீடு. அரசியல், உளவியல் மற்றும் நன்னெறி சார்ந்த மிக பெரும் அரசியல் சிந்தனையாளர்களில் ஒருவராக அரிஸ்டாட்டில் கருதப்படுகிறார். அவர் பெரும்பான்மையான அறிவியல் மற்றும் கலைகளில் பரந்த அறிவை கொண்டிருந்தார். அவரது படைப்புகள் பல நூற்றாண்டுகளுக்கான தத்துவத்தின் அடித்தளத்தினை ஏற்படுத்தியுள்ளன. மறுமலர்ச்சி, சீர்திருத்தம் மற்றும் அறிவொளி போன்ற அறிவு புரட்சிகள் ஏற்பட காலத்திற்கு பின்னரும் அரிஸ்டாட்டிலின் கருத்துக்கள் உலக தத்துவத்தின் அடித்தளத்தில் இருக்கின்றன. ஆகவே சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எக்காலத்திலும் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தத்துவ ஞானிகளில் ஒருவராக அரிஸ்டாட்டில் விளங்குகிறார். புனித தாமஸ் அக்வினாஸ். செயின்ட் தாமஸ் அக்வினாஸ். பொது ஆண்டு 1225 முதல் 1274 வரை. வாழ்வும் காலமும். 13ஆம் நூற்றாண்டானது மேற்கு ஐரோப்பாவில் இடைக்கால மேற்கத்திய தத்துவத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது. மேற்கு ஐரோப்பாவின் பெரும்பான்மை மதமாக கத்தோலிக்கம் உருவானது. இதன் விளைவாக 13ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டிலின் அரசியல் மீண்டும் தோன்றியது. அரிஸ்டாட்டிலின் மதச்சார்பற்ற கருத்துக்களுக்கும் புனித அகஸ்டினின் பாவம் பற்றிய மத கருத்துக்கள், அரசியல், சமூகம் ஆகிய கருத்தாக்கங்களுக்கும் இடையே கூர்மையான வேறுபாடுகள் தோன்றின. இதனை திருச்சபை ஏற்றுக்கொண்டு பிணைப்பு கோட்பாட்டாக்கியது. இருப்பினும் சில தத்துவ ஞானிகள் மதச்சார்பற்ற அரசியல் அனுமானங்களுடன் தங்களின் சமய கருத்துக்களை உட்புகுத்துவதில் சவால்களை சந்தித்தனர். இதனால் இறுதியில் உலகை புரிந்து கொள்ளும் இரு வெவ்வேறு வழிமுறைகளுக்கு இடையே இது சமரசத்தை ஏற்படுத்தியது. இதனை கடைசியில் அரசியல் மற்றும் அரசியல் கோட்பாடு ஆக்குவதன் மூலம் கடவுளுடன் நெருங்கும் மக்களின் உயர்ந்த விருப்பத்தில் வெற்றி கண்டனர். இம்முக்கிய தத்துவ வெற்றிக்கு சிற்பியாக இருந்த கிறிஸ்துவ சமயவாதிகளில் புனித தாமஸ் அக்வினாஸ் மிக முக்கியமானவராவார். புனித தாமஸ் அக்வினாஸ் நேபிள்ஸின் வடக்கே உள்ள ராக்காசா சிகாவில் உள்ள தனது குடும்பத்துக்கு சொந்தமான கோட்டையில் பொது ஆண்டு 1225 பிறந்தார். அவரது தந்தையான அக்வினோ லாண்டல்ஃப் ஆஃப் அக்வினோ ஒரு முக்கிய நிலவுடைமை குடும்பத்தின் தலைவராவார். தாயாரான தியோடோரா ரோசி அவர்கள் நியோபாலிட்டன் கரோசியோலா குடும்பத்தைச் சேர்ந்தவர். அக்வினாஸின் படைப்புகள். 19ஆம் நூற்றாண்டில் போப் 13ஆம் லூயி அவர்கள் அக்வினாஸின் தத்துவார்த்த முறை கத்தோலிக்க சமயவாதத்தின் அலுவல் மதமாகும் என பிரகடனப்படுத்தினார். இது கத்தோலிக்கர்கள் அவரின் படைப்புகளை வாசிப்பதை முக்கியமாக்கியதுடன் கிறிஸ்துவ மதத்தின் இப்பிரிவினை புரிந்து கொள்ள
பவர்களுக்கும் முக்கியமானதாக விளங்கியது. அக்வினஸின் படைப்புகளில் உள்ள கருத்துரைகள் அனைத்தும் அவரது சமயவாத வடிவமைப்பில் இருந்து தோன்றியதாகும். இவரது முக்கிய படைப்புகள்: 1. சம்மா கான்ட்ரா ஜென்டிலஸ், பொது ஆண்டு 1264. 2. சம்மா தியாலஜிகா, பொது ஆண்டு 1274. 3. அரசுரிமை, ஆன் கிங்ஷிப். அக்வினாஸின் சிந்தனை. சம்மா கான்ட்ரா ஜென்டிலஸ். அக்வினாஸ் தனது சம்மா கான்ட்ரா ஜென்டிலஸ் எனும் நூலினை ஸ்பெயின் நாட்டின் இஸ்லாமிய மதத்துடனான கணக்கீட்டினை கிறிஸ்தவர்கள் நேர் செய்ய டொமினிக்கன் சமய பரப்பு குழுவினருக்கு ஒரு கையேடு அல்லது பாடநூலாக வடிவமைத்தார் என பரவலாக கூறப்படுகிறது. இப்படைப்பு கிறிஸ்தவ மத நம்பிக்கை மீதான குற்றச்சாட்டுகள் மற்றும் குற்றம் சாட்ட வாய்ப்புள்ளவற்றினை பாதுகாக்கும் வகையிலான படைப்பாகும். சம்மா தியாலஜிகா. அக்வினாஸ் தன்னுடைய சம்மா தியாலஜிகாவில் பகுத்தறிவு அடிப்படையில் ஒற்றுமையை ஏற்படுத்த 4 நிலைகளிலான சட்டங்களை நிலைநாட்டினார். இவை சட்டத்தினை ஒரு வடிவத்திலிருந்து மற்றொன்றிற்கு வேறுபடுத்துவது சம்பந்தப்பட்ட பகுத்தறிவு நிலைகளாகும். இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் செயலாற்றக்கூடிய பகுத்தறிவே இவற்றில் மிகவும் உயர்ந்த மற்றும் விரிவானதாகும். இதனை நித்திய சட்டம், எட்டர்னல் லா என பெயரிட்டுள்ளார். இது கடவுளால் நிறுவப்பட்ட இயற்கையான நன்னறி முறைமையாகும். இதற்கு அடுத்தாக நித்திய சட்டத்தின் சிறப்பு பிரிவாக தெய்வீக சட்டம், டிவைன் லா உள்ளது. இது பல்வேறு மத இலக்கியங்களில் கடவுளின் வெளிப்பாடுகளை கொண்டதாகும். இதற்கு அடுத்த நிலையில் உள்ள சட்டத்தினை அக்வினஸ் இயற்கை சட்டம், நேச்சுரல் லா என அடையாளம் காட்டுகிறார். இந்த இயற்கை சட்ட கருத்தானது உணர்வடாக்க தத்துவத்தின் அடிப்படையில் பகுத்தறிவினால் கண்டறியப்பட்ட நீதிநெறி சட்டமாகும். இது மனிதனுக்கு பகுத்தறிவு திறன் உள்ளது எனவும் சட்டத்தினால் குறிப்பிடப்பட்டாலும் இல்லாவிடனும் சில நன்னெறிகளுக்கு மனிதனை உட்படுத்துகிறது எனவும் அனுமானிக்கிறது. உதாரணமாக, கொலை செய்தல் என்பது தவறு என்றும் தகுந்த முறையிலான நடத்தையினை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு குற்றவியல் சட்டம் தேவையில்லை எனவும் கூறுகிறது. அக்வினாஸின் இயற்கை சட்ட கோட்பாட்டின் தனித்தன்மை யாதெனில் அது இயற்கை மற்றும் தெய்வீகம், அதாவது இயற்கை மற்றும் பரிசுத்த ஆவியுடன் தொடர்பினை ஏற்படுத்துவதாகும். கடவுளின் நித்திய சட்டத்தால் சரியானவை மற்றும் தவறானவை எவை என தீர்மானிக்கப்படுகிறது. ஆகையால் இயற்கை சட்டம் என்பது வேறொன்றுமல்ல, நித்திய சட்டத்தின் பகுத்தறிவிலான படைப்பின் பங்கேற்பாகும். மனிதனின் நீதி நெறியிலான பகுத்தறிவு என்பது சுருக்கமாக இயற்கையை கடந்த பரிசுத்த ஆவி கொள்கையின் நீட்டிப்பாகும். இறுதியாக, மனித சட்டம் என்பது குறிப்பிட்ட புவிசார் சூழ்நிலைகளில் இயற்கை சட்ட நல்லொழுக்க நெறியுரைகளில் மனித பகுத்தறிவின் செயலாக்கமாகும். அரசுரிமை பற்றிய கருத்துக்கள். ஆன் கிங்ஷிப். அக்வினாஸின் அரசியல் கோட்பாடானது அரிஸ்டாட்டிலின் கோட்பாட்டினை ஒத்துள்ளது. அரசுரிமை பற்றிய அக்வினாஸின் எழுத்துக்கள் மிகச்சீரான அரசியல் படிப்பாக கருதப்படுகிறது. அரிஸ்டாட்டில் தனது அரசியல் என்னும் நூலில் பின்பற்றிய தர்க்க முறை பாணியினை அக்வினாஸும் பின்பற்றுகிறார். இவர் அரசு இயற்கையானது, ஏனெனில் அரசு அது மனிதனுக்கும் இயற்கையானது, ஒரு சமூக மற்றும் அரசியல் விலங்காக ஒரு குழுவாக வாழ்வதற்கு என வாதிடுகிறார். இதன் விளைவாக அரசியல் செயல்பாடுகள் தேவை மற்றும் நன்மையானதாகும் என வலியுறுத்துகிறார். அரிஸ்டாட்டிலை போலவே அக்வினாஸும் மக்கள் அரசியல் தன்மைக்கு அவர்களின் பகுத்தறிவு மற்றும் பேச்சுத்திறன் ஆகியவை அடிப்படையாகும் என்கிறார். இதற்கு அடுத்ததாக அரசியல் அரங்கில் பகுத்தறிவிலான நடவடிக்கையின் மூலமாக மனிதர்கள் நல்லொழுக்கத்தை பெற்று மகிழ்ச்சி மற்றும் நிறைவடைகின்றனர் என கூறுகிறார். இவர் அரிஸ்டாட்டிலை போன்றே அரசு என்பது நீதி நெறியிலான சமூகம் என நம்பினார். மேலும் அதன் நோக்கமே உறுப்பினர்களின் நீதி நெறியிலான நன்மையாகும். இவ்வாறு அரசு என்பது நீதியின் அடிப்படையிலானது எனவும் சட்ட வரையறைக்கு உட்பட்ட குடிமக்களின் நன்மைக்காக சிறந்தவர்களை ஆள வேண்டும் எனவும் வாதிட்டார். இத்தகைய வாதமானது நம்மை நேரடியாக அரசமைப்பு வகைப்படுத்தல் பிரச்சினைக்கு வழிநடத்தி செல்கிறது என்பதால் மீண்டும் அக்வினாஸ் அவர்கள் அரிஸ்டாட்டிலின் கொள்கைகளை பின்பற்றி தரம் மற்றும் அளவீட்டு முறைகளை பயன்படுத்தினார். இவர் அரசமைப்பினை ஆள்பவர்களின் எண்ணிக்கை மற்றும் ஆட்சியின் தரத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறார். குறிப்பிடத்தக்க மேற்கோள்: சட்டம் என்பது சமூக அக்கறையுடன் உள்ள நபரால் பொது நலனுக்காக பகுத்தறிவின் அடிப்படையில் குறிப்பிட்ட விதிமுறைகளை ஏற்படுத்துவதன்றி வேறொன்றுமில்லை என்கிறார் தாமஸ் அக்வினாஸ். மதிப்பீடு. புனித தாமஸ் அக்வினாஸ் இடைக்கால சிந்தனையாளர்களில் பெரும் சிந்தனையாளராக கருதப்படுவதுடன் புதிய மரபினையும் தோற்றுவித்தார். இது தாமிசம் என அழைக்கப்படுகிறது. இவரது அரசியல் கோட்பாட்டின் அடிப்படைகளை இவரின் அரிஸ்டாட்டிலினுடைய அரசியல் பற்றிய கருத்துடையான டி ரெஜிமினி பிரின்சியம், இறைமை ஆட்சி என்பதில் காணலாம். அப்பொழுது அவர் போப்பின் அவையில் இத்தாலி நாட்டில் 1259 முதல் 68
இருந்தார். அரிஸ்டாட்டிலை போன்றே அரசு இயற்கையானது என்றும் அது மரபார்ந்த நிறுவனம் அல்ல, மிகச் சரியான சமுதாயமாகும் எனவும் கூறுகிறார். மனிதர்கள் சமூக விலங்காக இருப்பதால் அரசு என்பது மரபார்ந்ததல்ல என்பதுடன் இயற்கையானதாகும் என்கிறார். அவர்கள் வாழ்வதற்காகவும் வளம் பெற்று பன்னாட்டு மேம்பாடு அடைவதற்காகவும் சமுதாயத்தை உருவாக்க விளைகின்றனர். இதனை கூடி வாழும் விலங்குகள் உள்ளுணர்வின் அடிப்படையிலும் மனிதர்கள் பகுத்தறிவின் அடிப்படையிலும் மேற்கொள்கின்றனர். அக்வினாஸின் கூற்றுப்படி அனைத்து வலிமையும் கடவுளிடமிருந்தே வருகின்றன. இதற்கு காரணம் வாழ்வின் வலிமை மற்றும் இறப்பு ஆகியவை திருச்சபை கோட்பாட்டின்படி கடவுளின் தனிச்சிறப்புரிமையாகும். இச்சந்தர்ப்பத்தில் அக்வினாஸ் அவர்கள் அரிஸ்டாட்டிலிடமிருந்து மாறுபட்டாலும் இறையாண்மை இயற்கையானது எனும் கேள்வியில் மீண்டும் திரும்புகிறார். மக்களை கட்டுப்படுத்தும் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆளும் அமைப்பு இல்லாவிடில் குழப்பம் விளைந்து மக்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வர் என்கின்றார். அக்வினாஸின் கருத்துரைப்படி இறையாண்மை மிக்க அரசன் அல்லது அரசாங்கம் என்பது ஆளப்படுவோரின் பிரதிநிதியாகும். இங்கனம் அரசு என்பது எவ்வகையிலும் திருச்சபையினை சாராததாகும். இவை ஒவ்வொன்றும் தனித்தனி பங்கு மற்றும் நோக்கங்களை கொண்டதாகும் என அக்வினாஸ் வாதிடுகிறார். அக்வினாஸின் கருத்துப்படி திருச்சபை அரசிற்கு கீழானது அல்ல, ஆனால் அரசு என்பது திருச்சபையினை கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு திருச்சபையின் நோக்கம் அரசின் நோக்கத்தினை விட உயர்ந்ததாக இருப்பதுடன் குடிமக்களின் அடிப்படை நோக்கமாகவும் இருப்பதாகும். அக்வினாஸ் திருச்சபைக்கும் அரசுக்கும் உள்ள உறவினை ஆன்மாவிற்கும் உடம்பிற்கும் உள்ள உறவாக கருதுகிறார். ஒவ்வொன்றும் தனிப்பட்ட பங்கினை கொண்டிருந்தாலும் ஆன்மாவின் நோக்கம் உயர்ந்ததாகும். நிக்கோலோ மாக்கியவெல்லி பொது ஆண்டு 1469 முதல் 1527 வரை. வாழ்வும் காலமும். இத்தாலிய பண்பாட்டின் மையமான பிளாரன்ஸில் மாக்கியவெல்லி பிறந்தார். பிற பகுதிகளை விட அங்கு ஐரோப்பிய மறுமலர்ச்சியின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இவர் வழக்கறிஞரான பெர்னார்டோ டி நிக்கோலோ மாக்கியவெல்லி மற்றும் அவரது துணைவியாரான ஸ்டெல்ஃபானோ நெல்லி பார்த்தோ ஆகியோருக்கு மூன்றாவது குழந்தையாக பிறந்தார். மறுமலர்ச்சி விழுமியங்களின் அடிப்படையில் சிறப்பான மனிதநேய கல்வியை இவர் பெற்றுள்ளதை அவரது எழுத்துக்கள் வெளிப்படுத்துகின்றன. இவர் பொது ஆண்டு 1494 மெடிசி விழுந்த பிறகு குடியரசு அரசாங்கத்தின் பணியில் நுழைந்தார். பொது ஆண்டு 1498 முதல் 1512 வரை வேந்தர் பணியகத்தின் செயலராக இருந்தார். இப்பதவி தூதாண்மை, இராணுவம் மற்றும் நிர்வாக விவகாரங்கள் தொடர்பான முக்கிய பதவியாகும். பொது ஆண்டு 1512 மெடிசி மீண்டும் நிறுவப்பட்டதன் விளைவாக மாக்கியவெல்லி தனது பதவியை இழந்து சில காலத்திற்கு சிறைப்படுத்தப்பட்டார். இவர் பின்னர் அவர் இலக்கிய பாதையில் பயணித்தார். பொது ஆண்டு 1513 லொரென்சோ டி மெடிசிக்காக இளவரசன் தி பிரின்ஸ் எனும் தனி வரைவு நூலை எழுதினார். இக்காலகட்டத்திலேயே அவர் தனது அடுத்த முக்கிய படைப்பான டைட்டஸ் லிவியஸின் முதல் 10 புத்தகங்களுக்கான உரைக்கோவை, சுருங்கக்கூறின் லிவி மீதான உரைக்கோவை டிஸ்கோர்சஸ் ஆன் லிவி எனும் நூலினை 1517 நிறைவு செய்தார். இருப்பினும் இவ்விரு படைப்புகளும் அவரது மறைவுக்கு பின்னர் 1531 வெளியிடப்பட்டன. மாக்கியவெல்லி மேலும் சில சிறிய இலக்கிய படைப்புகளை உருவாக்கினாலும் ஓர் அரசியல் சிந்தனையாளராக அவரது மதிப்பு இவ்விரு புத்தகங்களின் அடிப்படையிலேயே நீடிக்கிறது. மனிதனின் தன்மை பற்றிய மாக்கியவெல்லியின் கருத்துக்கள். மாக்கியவெல்லி ஆன் ஹியூமன் நேச்சர். மாக்கியவெல்லியின் அரசாங்கம் பற்றிய கோட்பாடானது அவரது மனிதன் தன்மை பற்றிய கருத்தாக்கத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது. இவரும் ஹாப்ஸை போன்றே மனிதனின் தன்மை மீது அவநம்பிக்கை கொண்டிருந்தார். மனிதர்கள் இயற்கையில் முழுமையான சுயநலம் கொண்டிருப்பதுடன் அவர்களின் வாழ்விலும் சுயநல விருப்பங்களால் உந்தப்படுகின்றனர் என நம்புகிறார். இளவரசன் நூலின் ஓரிடத்தில் மனிதன் நன்றி மறந்தவன், நிலையற்றவன், ஏமாற்றுபவன், கோழைத்தனம் மற்றும் கஞ்சத்தனம் உள்ளவன் என கூறுகிறார். மன்னரானவர் மக்களால் விரும்பப்படுவதை காட்டிலும் அவரை கண்டு மக்கள் அஞ்சுவதையே இலக்காக்க வேண்டும் என பரிந்துரைக்கிறார். மாக்கியவெல்லியை பொறுத்தவரை அன்பு என்பது ஒரு கடப்பாட்டு பிணையாகும். மனிதர்கள் அடிப்படையில் சுயநலமாக இருப்பதால் தங்களின் தேவைக்கு தக்கவாறு அதனை ஒரு சமயத்திலும் மீறுவர். ஆனால் பயம் என்பது அக்காரணத்திற்காகவே அவர்களை காலவரையின்றி கட்டுப்படுத்தி வைக்கிறது. மனிதர்கள் தோற்றத்தின் அடிப்படையிலேயே விஷயங்களை தீர்மானிக்கின்றனர் என்பதால் இதனை ஆட்சியாளர் தனக்கு சாதகமாக்கி கொண்டு செயல்பட வேண்டும். அவரை பொறுத்தவரை மனிதர்கள் பலவீனமானவர்களாகவும் அறியாமையிலும் உள்ளதுடன் அடிப்படையில் கெட்டவர்களாகவும் தேவையின் அடிப்படையில் நல்லவர்களாகவும் உள்ளனர். இதனால் ஆட்சியாளர்கள் தனது மன்ற உறுப்பினர்களை எப்பொழுதும் நம்பாமல் தனது சுய முடிவினை பயன்படுத்துமாறு எச்சரிக்கிறார். மனிதர்கள் முடிவற்ற விருப்பம் உள்ளவர்கள்
உறவுகள் என்றும் அதில் மிக முக்கியமாக விருப்பமாக தனிநபர் சொத்து உள்ளது எனவும் கூறுகிறார். அவர் பொருள் முதல்வாத தனிமனிதத்துவத்தினை, சுதந்திரம் மற்றும் சுய அரசாங்கத்தின் மீதான விருப்பத்தினை விளக்கமாக கூறுகிறார். அவர் தனது உரைக்கோவையில் தி டிஸ்கோர்சஸ் மனிதனின் தன்மை மீதான அவநம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். மனிதனின் அடிப்படை விருப்பமாக பொருளாதார ஆதாயமே உள்ளது என்பதை பேணுகிறார். மக்களின் இந்நோக்கமே அவர்களை குடியரசினை விரும்பவும் முடியாட்சியை வெறுக்கவும் வைக்கிறது என்கிறார். குடியரசிலான அரசாங்கத்தின் கீழ் மக்கள் அதிகமான பொருளாதார ஆதாயங்களை பெறும் வாய்ப்பு அதிகமாகும். இது முடியாட்சியில் சாத்தியமாகாததற்கு காரணம் யாதெனில் இளவரசன் அனைத்து ஆதாயங்கள் மற்றும் லாபங்களை தனக்கே எடுத்துக்கொள்வதாகும். ஒரு சுதந்திரமான தேசம் விரும்பப்படுவதற்கான காரணம் என்னவெனில் அச்சுதந்திர தேசத்திலேயே மக்களின் வளம் பன்மடங்காக பெருக வாய்ப்புள்ளது. அரசியல் மற்றும் நீதி முறைமையை பற்றி பிரித்தல். கிரேக்க அரசியல் சிந்தனையில் அரசியலின் அடிப்படையாக நன்னெறி கருதப்படுகிறது. ஆனால் மாக்கியவெல்லி இம்மரபார்ந்த லட்சியத்தில் இருந்து குறிப்பிடத்தகுந்த அளவில் மாறுபட்டிருக்கிறார். அரசியல் என்பது அதன் சுதந்திரமான சுயமதிப்பளவின் அடிப்படையிலானதாகும். ஆகவே அதனை மரபார்ந்த நன்னெறி மதிப்பளவின் கீழ் வரையறை செய்ய முடியாது என்கிறார். மேலும் அவர் அரசியல் மற்றும் நன்னெறியினை பிரிப்பதனை வலியுறுத்துகிறார். அவரை பொறுத்தவரையில் ஆட்சியாளர் ஒழுங்கானவராகவும் நேர்மையானவராகவும் தனது வார்த்தைப்படி நடப்பவராகவும் இருக்க வேண்டும். உண்மையில் எந்த ஒரு ஆட்சியாளரும் இத்தகைய தகுதிகளுடன் இருப்பதில்லை. கெட்ட எண்ணமுள்ள மக்களை ஆள்வதற்காக ஆட்சியாளருக்கு இத்தகுதிகள் உகந்தவை அல்ல. மேலும் நீதி நெறி கட்டுப்பாடுகளற்ற அரசை பாதுகாப்பதில் இளவரசன் கவனம் செலுத்த வேண்டும். முடிவுகளே வழிமுறைகளை தீர்மானிக்கின்றன என்பதுடன் மாக்கியவெல்லி திருப்தியடையவில்லை. மக்கள் தீர்ப்பின் அடிப்படையிலேயே ஆட்சியாளரின் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. நம்பத்தகாத வழிமுறைகளை பின்பற்றினாலும் இறுதியில் வெற்றியடைந்தால் இளவரசன் மன்னிக்கப்படுகிறார். அரசியல் செயல்பாடுகளுக்கு அவசியம் ஏற்படும் போது மரபார்ந்த நீதி முறைமை ஒதுக்கி வைத்துவிட்டு வெற்றிகரமான அரசியலுக்கு மேற்செல்ல வேண்டும். குறிப்பிடத்தக்க மேற்கோள்: ஓர் இளவரசன் அரசனை கைப்பற்றி நிர்வகிக்கும் பணியினை செய்ய முற்படுவதால் அவரது முறைகள் எப்பொழுதுமே மேன்மையானதாக கருதப்படுவதுடன் அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படுகிறார். மாக்கியவெல்லி இளவரசன். மாக்கியவெல்லியின் முறைமை. மாக்கியவெல்லிஸ் மெத்தட். மாக்கியவெல்லியை பொறுத்தவரை வரலாற்று முறையே அரசியல் அறிவியல் கற்கும் சரியான முறையாகும். இவர் மனித விருப்பங்கள் மற்றும் பேரார்வம் ஆகியவை எப்போதும் ஒரே மாதிரியானவை என கூறுகிறார். வாழ்வில் உள்ள சம்பவங்களை ஒப்பிடும்போது மனித இனம் ஒரே மாதிரியான பரிகாரங்களை தேட முனைவதுடன் ஒரே மாதிரியான நடத்தையை மீண்டும் கொண்டிருக்கின்றன என கூறுகிறார். ஆகவே கடந்த காலத்தை படித்தறிவது என்பது தற்காலத்தை புரிந்து கொள்வதுடன் எதிர்காலத்திற்கான முன்கணித்தலை மேற்கொள்வதை எளிமையாக்குகிறது என்கிறார். அவர் அரசியலை வரலாற்று மற்றும் மெய்மைவாத அடிப்படையில் சார்ந்துள்ளார். கற்பதும் குறிப்பாக அரசியல் நடத்தை கற்றது செயலறிவு முறையினை சார்ந்துள்ளார். அவர் நடத்தைகளின் முன்னோடியாக விவரிக்கப்படுகிறார். இளவரசன் மற்றும் உரைக்கோவை ஆகிய இரண்டிலுமே இம்முறையினை அவர் பின்பற்றுகிறார். அவர் அதிகாரத்தினை கையகப்படுத்தி பாதுகாத்து விரிவாக்கம் செய்யும் கருவியை அரசியல் என்பதுடன் அவற்றினை அடைவதற்காக இம்மெய்யான உலகில் மக்களின் அறிவுத்திறனுக்கு தக்கவாறு அணி திரட்டி அடைவதாக கருதுகிறார். மாக்கியவெல்லியின் முறையானது உய்தறிதல் அல்லது அறிவியல் முறையாக அழைக்கப்படுகிறது. இதற்கான அடிப்படை யாதெனில் அவர் பல்வேறு அரசியல் ஆட்சி காலங்களில் மனிதனின் தன்மை பற்றிய நடைமுறை அல்லது வரலாற்று அனுபவங்களின் அடிப்படையில் முடிவுரைகளை எட்டுகிறார். அரசியலை பகுத்தறியும் நீதி நெறிகளுக்கு மாற்றாக மனித நடத்தையின் பாங்கில் கவனம் செலுத்துவதில் அவருடைய சுயத்தன்மை உள்ளது. இருப்பினும் மாக்கியவெல்லியின் முறையானது மேலோட்டமான அறிவியல் மற்றும் வரலாற்று முறையாகும் என விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். அவர் குறிப்பிட்டவற்றிலிருந்து பொதுவானவற்றை பர்டிகுலர் டு ஜெனரல் நோக்கிய நடைமுறையிலான உய்தறிதல் முறையினை இண்டக்டிவ் மெத்தட் பின்பற்றப்படவில்லை. அதே நேரத்தில் பொதுவானவற்றிலிருந்து குறிப்பிட்டவற்றிற்கான ஜெனரல் டு பர்டிகுலர் நடைமுறையில் கொணர் முறையினையும் டிடெக்டிவ் மெத்தட் பின்பற்றப்படவில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் மாக்கியவெல்லி அரசியல் தத்துவத்தின் மைய பிரச்சனைகளை எப்பொழுதும் தொடவில்லை. உதாரணமாக அரசு நீடித்தலுக்கான நியாயவாதம் மற்றும் அரசியல் கோட்பாட்டின் அடிப்படைகள் மற்றும் வரையறைகளை குறிப்பிடலாம். அவருடைய பார்வை பரந்ததாக இருந்தாலும் நடைமுறை அரசியலில் தேவைகளை தாண்டி அவர் எப்பொழுதும் பார்த்ததில்லை. அரசுகளை கண்டறிய மற்றும் சீர்திருத்த ஒரு ஆட்சியாளர் தேவை. அவை நிறுவப்பட்ட பின்னர் தாங்கி பிடிப்பதில் குடியரசிலான அரசாங்கங்கள் சிறந்தவையாகும். அரசியல் மற்றும் மதத்தினை பிரிப்பது பற்றி நிக்கோலோ மாக்கியவெல்லி. அரசின் நன்னறி நோக்கம் பற்றிய பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புனித தாமஸ் அக்வினாஸ் மற்றும் பலரின் நம்பிக்கையில் இருந்து மாக்கியவெல்லி மாறுபட்டுள்ளார்.
அவர் அரசியலை மதம் மற்றும் நீதி முறைமை ஆகியவற்றிலிருந்து பிரித்து அரசியலுக்கு ஒரு தன்னாட்சி நிலையினை தருகிறார். மதம் மற்றும் நீதிநெறி ஆகியவை இளவரசனின் ஆட்சி கலையில் நடைமுறை கொள்கையாகாது என மாக்கியவெல்லி கூறுகிறார். மாக்கியவெல்லி லிவி மீதான உரைக்கோவை டிஸ்கோர்சஸ் ஆன் லிவி. குடியரசு என்பது ஒரு இலட்சிய வடிவிலான அரசாங்கம் என்றும் முடியாட்சி என்பது ஒரு நடைமுறை வடிவிலான அரசாங்கம் என்றும் மாக்கியவெல்லி கூறுகிறார். மாக்கியவெல்லியின் இரு முன்னணி புத்தகங்களான இளவரசன் மற்றும் லிவி மீதான உரைக்கோவை ஆகியவற்றிற்கிடையே எத்தகைய முரண்பாடுகளும் இல்லை என ஜார்ஜ் ஹெச் சபைன் எனும் அறிஞர் சரியாக உற்று நோக்குகிறார். இரண்டுமே ஒரே பொருளை பற்றியவையாகும். அதாவது அரசுகளின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சிக்கான காரணங்கள் மற்றும் அவற்றை நிரந்தரமாக்குவதற்கான வழிமுறைகள் ஆகியவை ஆகும். இளவரசன் நூல் முடியாட்சிகள் அல்லது முழுமையான அரசாங்கங்களை பற்றியும் உரைக்கோவையானது முக்கியமாக ரோம பேரரசின் விரிவாக்கம் பற்றியதாகும். மாக்கியவெல்லியின் ஆட்சிக்கலை. மாக்கியவெல்லி ஸ்டேட்கிராஃப்ட். ஆட்சிக்கலை என்பது மாக்கியவெல்லி எடுத்தியம்பியவற்றில் குறிப்பிடத்தகுந்த மற்றும் சர்ச்சைக்குரிய பங்களிப்பாகும். அது தனித்தன்மையான வழிகாட்டு முறைமைகளை கொண்டிருப்பதால் குறிப்பிடத்தகுந்ததாகவும் வெற்றிகரமான ஆளுகைக்காக ஆட்சியாளர் குறிப்பிட்ட அநீதியான நடைமுறைகளை பயன்படுத்துவதால் சர்ச்சைக்குரியதாகவும் உள்ளது. ஆட்சியாளர் தமது நோக்கத்தினை எட்டுவதற்காக நீதி நெறியிலான கட்டமைப்பினை ஒதுக்கி வைக்க வேண்டும் என மாக்கியவெல்லி அறிவுரை கூறுகிறார். இருப்பினும் மரபார்ந்த நீதி முறைமை என்பது அரசியலுக்கு முற்றிலும் தேவையற்றது எனவும் அவர் நினைக்கவில்லை. ஒன்று ஆட்சியாளருக்கும் மற்றொன்று அவரது பணியாளர்களுக்கும் குடிமக்களுக்குமாக அவர் நீதியில் இரட்டை அளவினை எடுத்து எம்புகிறார். ஆட்சியாளரின் நீதிநெறி என்பது அரசினை வலிமைப்படுத்தும் அவரது குறைவுபடாத அர்ப்பணிப்பு மற்றும் தமது வலிமையை உயர்த்தி அரசின் சட்டம் மற்றும் ஒழுங்கினை பாதுகாப்பதுடன் வெளிநாட்டு படைப்பு எடுப்பாளர்களிடமிருந்து சிறந்த பாதுகாப்பினை உறுதி செய்வதில் உணர்த்துகிறது. அவர் தமது கடமையை நிறைவேற்றுவதில் வெற்றியடைவதிலிருந்து அவரது திறன் மதிப்பிடப்படுகிறது. ஆனால் அவரது பணியாளர்களும் குடிமக்களும் மரபார்ந்த நீதி முறைமையில் இருந்து விலகி செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. ஏனெனில் அவ்வாறு செய்தால் அரசின் அடிப்படையே அர்த்தமற்று போய்விடும். இளவரசன் தமது குடிமக்கள் மத்தியில் தாம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் என மாக்கியவெல்லி விரும்புகிறார். உலகளாவிய தன்முனைப்பு வாதம் பற்றி இளவரசன் கவனமுடன் இருக்க வேண்டும். அரசாங்கமானது உள்நாட்டு குற்றவாளிகள் மற்றும் வெளிநாட்டு எதிரிகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு அறிவார்ந்த ஆட்சியாளர் மக்களின் உயிர் மற்றும் உடைமைக்கான பாதுகாப்பு மற்றும் மக்களின் மாண்பினை பாதுகாக்கும் சூழலை ஏற்படுத்தும் வகையிலான கொள்கைகளை உருவாக்குகிறார். தம் அரசிலுள்ள பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பினை அளிக்க அவர் இளவரசனுக்கு அறிவுறுத்துகிறார். ஒரு அரசில் மக்கள் தங்களது உயிர், உடைமை மற்றும் பெண்கள் பாதுகாப்பாக இருந்தால் தங்களின் ஆட்சியாளருக்கு விசுவாசமாக இருப்பர். மதிப்பீடு. சமூகத்தில் நீதி முறைமையின் அடித்தளத்தினை கீழ்நிலைப்படுத்த மாக்கியவெல்லி கருதவில்லை. ஒரு உண்மையான தேசபக்தனாக ஒரு வலுவான தேசிய அரசாக இத்தாலியை கட்டியெழுப்ப அவர் இயங்கினார். அக்காலத்தில் இத்தாலி 5 பகுதிகளாக பிரிந்து கிடந்தது. அவை பிளாரன்ஸ், வெனிஸ், நேபிள்ஸ், மிலன் மற்றும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நிலப்பரப்பு ஆகியவை ஆகும். ஐரோப்பாவின் பிற தேசிய அரசுகளிடம் ஓர் மதிக்கத்தக்க இடத்தினை தன் நாடு பெற வேண்டும் என அவர் விரும்பினார். ஆனால் இத்தாலியர்களிடம் இருந்த நீதிநெறி சீர்கேட்டினை பற்றி அவர் மிகவும் கவலையடைந்தார். அவர் ஓர் குடியரசனை விரும்பினாலும் அக்கால இத்தாலியின் சூழ்நிலைகளால் முடியாட்சியை முன்மொழிந்தார். தாமஸ் ஹாப்ஸ். பொது ஆண்டு 1588 முதல் 1679 வரை. வாழ்வும் காலமும். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆங்கிலேய தத்துவ ஞானியான தாமஸ் ஹாப்ஸ் அறிவியல் புரட்சி சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் நிகழ்ந்த காலத்தவர். தற்கால சமூக கோட்பாட்டிற்கான முதல் முயற்சியினை இவரே மேற்கொண்டார். அவர் தனது கருத்துக்களை நீதிநெறி சார்பு நிலைவாதத்தின் மாரல் ரிலேட்டிவிசம் அடிப்படையில் கூறுவதுடன் இயற்கை நிலை மீதான அதிகபட்ச அவநம்பிக்கையுடன் அனைவருக்கு எதிராகவும் அனைவரும் மேற்கொள்ளும் யுத்தம் என்கிறார். தாமஸ் ஹாப்ஸ் ஏப்ரல் 5, 1588 மால்ம்ஸ்பரி என்னும் இடத்தில் இங்கிலாந்தின் கடற்பகுதிக்கு அருகில் ஸ்பானிஷ் கடற்படை தொகுதி ஸ்பானிஷ் ஆர்மடா தென்பட்டதாக வந்த செய்தியை கேட்ட தாய்க்கு குறைப்பிரசவத்தில் பிறந்தார். ஹாப்ஸின் தந்தை குடும்பத்தை கைப்பற்ற பின்னர் ஹாப்ஸ் தனது வசதியான மாமாவின் வீட்டில் வளர்ந்தார். ஹாப்ஸ் தனது பள்ளி கல்வியை விரைவில் துவக்கியதுடன் பின்னர் ஆக்ஸ்போர்டின் மிக்தலின் கல்லூரியில் சேர்ந்தார். தமது 19வது வயதில் பட்டம் பெற்ற பிறகு கேவண்டிஸ் குடும்பத்தினருடன் தொடர்பு ஏற்பட்டு வில்லியம் கேவண்டிஸுக்கு ஆசிரியரானார். தத்துவ கூறுகளின் மீது ஹாப்ஸ் சிறிதளவு விருப்பம் காட்டினாலும் ஐரோப்பா கண்டத்தில் வில்லியம் கேவண்டிஸுடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிறகு மரபு நடை கொண்டவற்றில் விருப்பம் காட்டினார். அவர் வரலாற்றின் நகர்வுகள், தேசங்கள் மற்றும் பேரரசுகளின் விதியினை பற்றி அறிவதில் விருப்பம் கொண்டார். 1692ஆம் ஆண்டு தூசிடிஸ்டஸின் பெப்பலோ
பெலோபனீசியர் போர் வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் பெலோபோனிசம் வார் எனும் நூலினை மொழிமாற்றம் செய்து பதிப்பித்தார். ஹாப்ஸின் பல படைப்புகளில் தி சைவ் மற்றும் லெவியதான் ஆகியவை மிகவும் முக்கியமானதாகும். ஹாப்ஸின் லெவியதான் அவரின் மிகவும் முதிர்ந்த மற்றும் அற்புதமான படைப்பாகும். இதில் கலீலியோவின் இயற்பியல் வழியில் மனித உளவியலுக்கு செயல் விளக்கம் அளிக்க முயற்சித்ததுடன் தற்கால அரசியலுக்கு அடித்தளமிடுகிறார். மனிதனின் தன்மை பற்றிய கருத்தாக்கம், இயற்கை நிலை, சமூக ஒப்பந்தம் மற்றும் அவரது இறையாண்மை பற்றிய கருத்துக்கள் ஆகியவை அவருடைய அரசியல் தத்துவத்தினை படிக்கும் அனைவரின் விருப்பத்தினையும் கவர்ந்துள்ளது. கீழ்காணும் பகுதிகளில் ஹாப்ஸின் முக்கிய படைப்புகளை ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க மேற்கோள்: அச்சமும் நானும் இரட்டையர்களாக பிறந்தவர் என்கிறார் ஹாப்ஸ். மனிதகுலம் முழுமைக்கும் உள்ள பொதுவான மனச்சார்பாக நான் முன்வைப்பது யாதெனில் அவர்கள் அதிகாரத்தின் மேல் கொண்டுள்ள இடைவிடாத மற்றும் ஓய்வற்ற விருப்பம் ஆகும். அவ்விருப்பம் அவர்கள் மரணத்தின் போது தான் முடிவுக்கு வருகிறது என்கிறார் ஹாப்ஸ். மனிதனின் தன்மை, ஹியூமன் நேச்சர். பல சமயங்களில் ஹாப்ஸின் லெவியதான் மனிதனை பற்றி தெளிவாகவும் வெளிமையும் கொண்ட கோட்பாட்டுடன் தொடங்குவதாகவும் அரசியலை புரிந்து கொள்வதன் முன் தேவையாகவும் இருக்கிறது. அரசியல் அறிஞர்கள் அடிக்கடி ஹாப்ஸின் என்ற பதத்தினை பயன்படுத்துகின்றனர். இது மனிதனின் மீதான அவநம்பிக்கை கருத்தினை குறிப்பதாகும். அதாவது மனிதன் அடிப்படையில் சமூக விரோதி, சுயநலமிக்கவன், கொடுமை மிக்கவன் மற்றும் அதிகார ஆசையுடையவன் என்பதாகும். மனிதன் சமூகம் மற்றும் அரசிற்கு முன்னரே இருந்தவன் என்ற ஹாப்ஸின் அனுமானங்களை ஏற்றுக்கொண்டால் பின்னர் மனிதன் தன் தேவை மற்றும் விருப்பங்களை மட்டுமே திருப்திப்படுத்துவதை மேற்கொள்வான் என்பதையும் ஏற்றுக்கொள்வதாகும். ஹாப்ஸின் வார்த்தைப்படி மனித இனம் தனது உணர்ச்சி வழி நடப்பதாகும். தங்களின் அறிவுத்திறனை அவர்கள் அதிக மகிழ்ச்சி மற்றும் குறைவான வழி ஆகியவற்றினை பெறுபவை என தீர்மானித்து பயன்படுத்துகிறார்கள். ஹாப்ஸ் மேலும் கூறுகையில், மனிதனின் நோக்கமானது ஒரே ஒரு தடவை தனது விருப்பத்தை நிறைவேற்றுவதோ மற்றும் ஒரு நிகழ்வில் மட்டுமல்லாமல் தனது எதிர்கால விருப்பங்களை உறுதியுடன் நிறைவேற்றுவது ஆகும். ஹாப்ஸ் மிகவும் கடினமாக கூறுவது யாதெனில், பல்வேறு மக்கள் பலதரப்பட்ட மகிழ்வின் வடிவங்களை விரும்பினாலும் மக்களிடம் பொதுவாக உள்ள ஒரு விருப்பம் அதிகாரமாகும். மகிழ்ச்சியை தேடுபவர்கள் அனைவருமே தர்க்கத்தின் அடிப்படையில் அதிகாரத்தை தேடுபவர்கள் ஆவர். இங்கனம் ஹாப்ஸ் மனிதனின் தன்மை முழுமையான தன்னலம் பற்றுள்ளதாகவும் தன்னை பற்றியதாகவும் மட்டுமானது என கருதுகிறார். இயற்கை நிலை, ஸ்டேட் ஆஃப் நேச்சர். ஹாப்ஸ் தனது இயற்கை நிலை கோட்பாட்டில் மனித நடத்தையை புரிந்து கொள்வதற்கான அனுமான முறையினை தந்துள்ளார். இயற்கை நிலை என்பது முழுமையான சுதந்திரம் மற்றும் சமத்துவம் உள்ள சூழல் என வாதிடுகிறார். தனி மனிதர்களை கட்டுப்படுத்த எவ்வித சட்டமும் இல்லாத முழுமையான சுதந்திரத்தில் அனைத்தையும் செய்யும் உரிமையுண்டு. அதில் மனிதர்கள் ஏறத்தாழ சமமான உடல் மற்றும் அறிவு திறனை பெற்றிருப்பது முழுமையான சமநிலையாகும். மேலும் அத்தகைய சூழலில் அனைத்தையும் செய்யும் உரிமை அனைவருக்கும் உள்ளதாலும் அனைவருமே தங்கள் உரிமைகளை செயல்படுத்துவதில் சமமான திறனுள்ளவர்களாக இருப்பதாலும் அனைவராலும் தாக்கப்படுகிறார்கள். ஆகவே இயற்கை நிலை என்பது ஒரே போர் சூழ்நிலையாக உள்ளது. உயிர் வாழ்தல் என்பது மனிதர்கள் அதிகாரத்தை பெறுவதன் அடிப்படை நோக்கமாக உள்ளது. ஆகவே இயற்கை நிலையில் அனைவருமே மற்றவரின் மீதான நிலையான பயத்திலேயே வாழ்கின்றனர். இதனால் மனிதர்கள் இயற்கையில் சமூக விரோதமாக அதிகாரத்தை பெறுபவர்களாக உள்ளனர். குறிப்பிடத்தக்க மேற்கோள்: பிறர் உனக்கு பாதகமானவற்றை செய்வதற்கு முன் நீ அவர்களுக்கு பாதகமானவற்றை செய்துவிடு என்கிறார் ஹாப்ஸ். சமூக ஒப்பந்தம், சோசியல் கான்ட்ராக்ட். மனிதனின் தன்மை பற்றிய ஹாப்ஸின் கருத்துக்கள் அவரது அரசியல் கோட்பாட்டில் ஆழ்ந்த தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது. மனிதனின் உண்மையான தன்மையை அறிந்தால் ஹாப்ஸ் அரசியலின் அறிவியல் கோட்பாடாக சமூக ஒப்பந்தத்தினை முன்வைத்தார். சமூக ஒப்பந்தத்தின் அடிப்படை கருத்து மிகவும் எளிமையானதாகும். மனிதர்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் விளைவே அரசாகும். அதில் அரசாங்கத்தின் அதிகார எல்லையானது ஒப்பந்தத்தின் வரையறைகளால் பகுப்பாய்வு செய்யப்பட்டு தீர்மானிக்கப்படுகிறது. அரசானது பரஸ்பர ஒப்பந்தம் அல்லது உறுப்பினர்களின் ஒப்புதல் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. இதன் விளைவாக மக்கள் ஒப்புதல் அளித்ததற்கு தகுந்தவாறு இருக்கும்போது அரசாங்கம் சட்டப்பூர்வமானதாகிறது. இது தற்கால மதச்சார்பற்ற அரசினை பற்றிய புதிய கருத்தாக உள்ளதுடன் மதச்சார்பற்ற அரசாங்கம் இறைவழி ஒப்புதலுடன் நீடிக்கிறது என்ற இக்கால சிந்தனைக்கு முரணானதாகும். அத்தகைய கருத்தினை அரச வம்சத்தினர் இன்றும் பயன்படுத்துவதுடன் இறைவழி உரிமையின்படியே மன்னர் ஆளுகின்றார் எனவும் வாதிடுகின்றனர். ஆனால் ஒப்பந்தம் இதனை ஒரேபடியாக நிராகரிப்பதுடன் அதற்கு முரணான மக்கள் ஒப்புதல் அளித்ததற்கு தகுந்தவாறே அரசாங்கம் சட்டப்பூர்வமானதாக உள்ளதாக கோருகிறது. ஹாப்ஸின் சமூக ஒப்பந்த கோட்பாட்டின் முக்கியத்துவம் யாதெனில் அதனை அரசை பற்றிய ஒரு தர்க்க மற்றும் அறிவியல் பகுப்பாய்வாக அவர் நம்பினார்.
மனிதர்கள் தங்களுடைய பகுத்தறிவின் அடிப்படையில் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு தக்கவாறே ஒப்புதல் அளிப்பர் எனவும் அவர் வாதிடுகிறார். இறையாண்மை சாவரினிட்டி. ஹாப்ஸின் அரசன் அல்லது இறையாண்மை பற்றிய கருத்தாக்கத்தினை தனிமனிதனுக்கும் அரசனுக்கும் இடையேயான உறவின் தொகுப்பாக பார்க்கலாம். தனிமனிதனுக்கும் அரசனுக்கும் இடையேயான உறவு என்பது முழுமையான அதிகாரமற்ற நிலை மற்றும் முழுமையான அதிகார ஒன்றிணைப்பு ஆகியவற்றிற்கு இடையேயானதாகும். பொதுநல கூட்டமைப்பில் காமன்வெல்த் தனிமனிதனின் அனைத்து அதிகார அடிப்படைகளையும் நீக்குவதுடன் அதனை அரசனிடம் ஒருமுகப்படுத்துவது அவசியமாகும் என ஹாப்ஸ் வாதிடுகிறார். வேறு வழியில் கூற வேண்டுமென்றால், மனிதன் பகுத்தறிவு தன்மைக்கு தக்கவாறு சட்டம் மற்றும் ஒழுங்கினை நிலைநாட்டுவதில் சற்றும் அதிகார குறைவுபடாத ஒரு முழுமையான இறைமையாளரை உருவாக்குவதற்கு ஹாப்ஸ் ஆதரவளித்தார். ஒரு முழுமையான அதிகாரத்தை உருவாக்கும் முழுமையான தேவை அவரது அரசியல் சிந்தனைக்கு திறவுகோலாக அமைகிறது. இறைமையாளர் ஒருவராகவோ ஒரு அவையாகவோ இருப்பினும் ஹாப்ஸ் தனி மனிதனின் இறையாண்மை மிக்க அதிகாரத்தை விரும்பி தேர்வு செய்கிறார். அச்சம் மற்றும் சுதந்திரம் ஆகியவை நிலையானது ஆகும். சுதந்திரம் மற்றும் தேவைகள் ஆகியவை நிலையானது ஆகும். சமர்ப்பித்தல் என்பது நமது கட்டுப்பாடு மற்றும் சுதந்திரம் ஆகும். இரண்டையும் உள்ளடக்கியதாகும். சட்டத்தின் அமைப்பை சார்ந்தே பிற சுதந்திரங்கள் உள்ளன. மதிப்பீடு. ஹாப்ஸின் முக்கியத்துவம் அவரது அரசியல் தத்துவத்தில் மட்டுமல்ல, அரிஸ்டாட்டிலின் சிந்தனைக்கு எதிரான அவருடைய பங்களிப்பு மற்றும் அரசியலை பற்றிய பொருள் முதல்வாத கருத்தாக்கம் ஆகியவற்றிலும் உள்ளது. அவருடைய படைப்புகளின் வாயிலாக இலக்கற்ற நோக்கில் அரசியலை புரிந்து கொள்வது என்பது தொடங்கியது எனலாம். அவரது அரசியல் தத்துவமே ஜான் லாக், ஜீன் ஜாக்வஸ் ரூசோ, இமானுவேல் காண்ட் போன்ற பிற அரசியல் சிந்தனையாளர்களுக்கு அடிப்படையாக இருந்தது. அவர்கள் தற்கால அறிவியல் அணுகுமுறையின் வழியே அரசியலை ஆராயும் ஹாப்ஸின் மரபினை பின்பற்றினர். ஜான் லாக் பொது ஆண்டு 1632 முதல் 1704 வரை. வாழ்வும் காலமும். இங்கிலாந்தில் சோமர்செட்ஷயரில் உள்ள ரிங்டன் என்னும் இடத்தில் ஆகஸ்ட் 29, 1632 தத்துவார்த்தமான சுதந்திரத்துவத்தின் தந்தையான ஜான் லாக் பிறந்தார். பிரிஸ்டல் அருகிலுள்ள பென்ஸ்ஃபோர்ட் என்னும் இடத்தில் தனது குழந்தை பருவத்தை அவர் கழித்தார். ஆரஞ்சு நிலவரசர் வில்லியம் ஆஃப் ஆரஞ்ச் லாக்கிற்கு நட்பு ஏற்பட்டது. 1688 நடைபெற்ற மகத்தான புரட்சியின் குளோரியஸ் ரெவல்யூஷன் விளைவாக வில்லியம் இங்கிலாந்தின் அரியணை ஏறினார். 1689 மூன்றாம் வில்லியம் லாக்கை முறையீட்டு ஆணையாக்கினார். ஆனால் சாதகமற்ற அரசியல் சூழ்நிலை அவரை பதவி விலக வைத்ததுடன் குடியமர வைத்தது. அவர் தனது பொது வாழ்வினை தேயிலை வாரிய ஆணையாளர் பணியுடன் முடித்து கொண்டார். லாக்கின் படைப்புகள். சகிப்புத்தன்மை தொடர்பான கடிதங்கள் 1689. மனிதனை புரிதலை பற்றிய கட்டுரை 1690. குடிமை அரசாங்கம் பற்றிய 2 ஆய்வு நூல்கள் 1690. சகிப்புத்தன்மை பற்றிய 2வது கடிதம் 1692. சகிப்புத்தன்மை பற்றிய 3வது கடிதம் 1692. சகிப்புத்தன்மை பற்றிய 4வது கடிதம் 1693. கல்வி தொடர்பான சில சிந்தனைகள் 1693. மைய கருத்துக்கள். லாக்கின் மைய கருத்துக்களை கீழ்கண்டவாறு விவாதிக்கலாம். மனிதனின் தன்மை பற்றிய கருத்தாக்கம். கான்செப்ஷன் ஆஃப் ஹியூமன் நேச்சர். மனிதனின் தன்மை பற்றிய லாக்கின் புரிதலை அவரது மனித புரிதல் பற்றிய கட்டுரையில் அறியலாம். ஹாப்ஸை போல மனிதனின் தன்மை மீதான அவநம்பிக்கையை லாக் பரிந்துரைக்கவில்லை. காரணங்களை ஆராய்வதே மனிதர்களின் பகுத்தறிவு உருவாக காரணமாகும் என அடையாளப்படுத்துகிறார். தனிமனித மற்றும் சமூக வாழ்வின் அடிப்படையாக பகுத்தறிவினை ஒப்புக்கொள்கிறார். மனிதர்கள் சமூகமயமானவர்கள். பகுத்தறிவு, நாகரிகம், நிலையான மனநிலை மற்றும் தன்னாட்சி திறன் உடையவர்கள் ஆவர். தனி மனிதனின் இயற்கை சமநிலையை லாக்கின் கருத்து ஆதரிக்கிறது. அவரை பொறுத்தவரை மனிதர்கள் இயற்கையில் சுதந்திரமானவர்கள் ஆவர். எத்தகைய மேலான அதிகாரத்திடமிருந்தும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய உள்ளார்ந்த முன்னுரிமைக்கு தகுதியான மற்றும் இயற்கையின் வழிகாட்டுதல் படி நடப்பவர்களாக உள்ளனர். அறிவு, வலிமை மற்றும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் தனிமனிதர்கள் சிறிய அளவிலான மாறுபாடுகளை கொண்டிருப்பதாக ஒப்புக்கொள்கிறார். எனினும் அவரது தனிமனிதர்களின் ஒற்றுமைகள் மீதான சார்பு வேறுபாடுகளை விட அதிகமாகவே உள்ளது. மனிதர்களின் பயன்பாட்டுவாத பண்பினை லாக் குறிப்பாக பிரதிபலிக்கிறார். பென்தாமின் அடியொற்றி லாக் கூறுவது யாதெனில், மனிதர்கள் மகிழ்வு மற்றும் வலி ஆகியவற்றிற்கு இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த முயல்வதாக கூறுகிறார்.
அவரது உடன்படிக்கையின் அடிப்படையாக மகிழ்வு அல்லது பயன்பாடு பற்றிய கருத்தே உள்ளது. இயற்கை நிலை, ஸ்டேட் ஆஃப் நேச்சர். லாக்கின் இரண்டாவது ஆய்வு நூலில் இயற்கை நிலை பற்றிய சிந்தனையை காணலாம். ஹாப்ஸின் இயற்கை நிலைக்கு முரணாக மனிதனுடைய சமூக உள்ளுணர்வின் காரணமாக நல்லொழுக்கத்தினால் அமைதியான சூழ்நிலை ஏற்படுவதாக அனுமானிக்கிறார். இயற்கை சட்ட நீதிகளின்படி அவரது இயற்கை நிலை முழுமையான சுதந்திரத்தின் அடிப்படையிலானதாகும். பரஸ்பர வலிமை மற்றும் அதிகார எல்லையால் வரையறுக்கப்பட்ட சமத்துவமே இக்காலகட்டத்தின் பண்பியல்பாகும். அவருடைய வார்த்தைகளின்படி இயற்கை நிலை என்பது ஓர் அமைதியான நிலை, நல்விருப்பம், பரஸ்பர உதவி மற்றும் பாதுகாப்பாகும். சுருங்கக்கூறின் மனிதர்களின் மீதான தனது நம்பிக்கையினை அடிக்கோடிடுகிறார். உரிமைகள் மற்றும் கடமைகளின் ஆதாரமாக இயற்கை சட்டம் கருதப்படுகிறது. மனிதர்கள் தங்களின் உரிமைகளை இயற்கை சட்டத்திலிருந்து பெறுகிறார்கள். மேலும் விதிக்கப்பட்டுள்ள உரிமைகளை பரஸ்பர அடிப்படையில் பாதுகாப்பதற்காக மதிக்க வேண்டும் என இயற்கை சட்டம் எதிர்பார்க்கிறது. இயற்கை சட்டத்தை கடவுளால் இயற்றப்பட்ட நீதிநெறி சட்டமாக குறிப்பதுடன் பகுத்தறிவின் மூலம் அதனை உணரலாம் என்கிறார். அவரது இயற்கை நிலையினை அமைப்பெதிர்வாதிகளின் சொர்க்கம் என்றால் அது தவறாகாது. இறுதியாக இயற்கை நிலையின் சமநிலைக்கு அச்சுறுத்தலாக உள்ள 3 அடிப்படை குறைபாடுகளை லாக் அடையாளம் காட்டுகிறார். முதலாவதாக சட்டப்படியான கட்டமைப்பு இல்லாததாகும். இரண்டாவதாக அறிவார்ந்த மற்றும் நடுநிலையான நீதிபதி இல்லாமையாகும். மூன்றாவதாக முடிவுகளை செயல்படுத்த ஒரு ஆட்சித்துறை அமைப்பின் தேவையாகும். ஆகவே இப்பணியிலிருந்து விடுபடும் வழிமுறையே அரசு எனும் நிகழ்வாகும். லாக்கின் இயற்கை நிலை என்பது உண்மைகளுக்கு முரணானதாக உள்ளதை மனதில் கொள்ள வேண்டும். இது எத்தகைய வரலாற்று நியாயவாதத்தின் ஆதரவும் இல்லாத புனைவு முதற்கோளாகும். சமூக ஒப்பந்தம், சோசியல் கான்ட்ராக்ட். குடிமை சமூகத்தில் நுழைவதற்கான கருவியாகவே சமூக ஒப்பந்தம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. லாக்கின் கருத்துப்படி 2 சமூக ஒப்பந்தங்கள் முன்மொழியப்படுகின்றன. முதலாவது குடிமை சமூகத்தை நிறுவவும், இரண்டாவது அரசமைப்பிலான அரசாங்கத்திற்கானதும் ஆகும். ஒப்பந்தத்தின் அஸ்திவாரமாக ஒப்புதலை லாக் அங்கீகரிக்கிறார். அவரை பொறுத்தவரை பொதுநல கூட்டமைப்பில் யாருடைய சுய ஒப்புதலின்றியும் சேர்க்க முடியாது. லாக் 2 வகையான ஒப்புதலை பற்றி பேசுகிறார். 1. இயற்கையால் மாற்ற இயலாத முறையான அல்லது உயிர்ப்புள்ள ஒப்புதல். 2. உட்கிடையான அல்லது மறைமுகமான ஒப்புதல். இது பங்கேற்பாளர்களை நம்பிக்கை என்ற நிலையிலிருந்து புதிய முறைமையை துவக்க அனுமதிக்கிறது. ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் லாக் முன் கூறியதற்கு முன்னுரிமை அளிப்பதுடன் மீண்டும் இயற்கை நிலைக்கு திரும்ப இயலாது என தெளிவுபடுத்துகிறார். லாக்கினுடைய ஒப்பந்தத்தின் முக்கிய இயற்பண்பு யாதெனில் தனிமனிதர்கள் இயற்கை நிலையில் பெற்றிருந்த உரிமைகளை ஒப்படைக்க மாட்டார்கள் என்பதாகும். உரிமைகளை ஒப்படைத்தல் என்பது ஒப்பந்தத்தின் நோக்கத்தையே தோல்வியடைய செய்துவிடும். ஏனெனில் அரசு என்பது உரிமைகளின் உத்தரவாதி மற்றும் பாதுகாவலனாகவே கட்டி எழுப்பப்படுகிறது. ஆகவே ஒப்பந்தமானது சுதந்திர சாசனம் என பொருள்படுமையின்றி அடிமைப்படுத்துதலுக்கான உரிமமாக இருக்காது. லாக்கின் சமூக ஒப்பந்தமானது ஒருவேளை கொடுங்கோலாட்சி முறையில் ஆளுகை இருப்பின் புரட்சி செய்யும் விருப்ப தேர்வுக்கு அதிகாரம் அளிக்கிறது. தனி மனிதர்களுடைய இயற்கை உரிமைகளின் பாதுகாவலனாக அரசின் பங்கினை உறுதிப்படுத்துவதற்காக இந்நடவடிக்கை இணைக்கப்பட்டது. மேலும் புரட்சி பற்றிய முடிவினை சட்டமன்றத்திடம் விடுவதுடன் ஒப்புதல் மற்றும் பெரும்பான்மைத்துவ கொள்கையின் லாக் கவனம் செலுத்துகிறார். அதிகாரத்தின் தன்மை பற்றிய கேள்விக்கு லாக் வரையறுக்கப்பட்ட இறையாண்மை, லிமிட்டட் சாவர்னிட்டி என்னும் கருத்தினை கோடிட்டு காட்டுகிறார். முழுமையான இறையாண்மை என்பது அவரது குடிமை சமூக கட்டமைப்பிற்கு எதிரானது ஆகும். அதிகார பிரிவினைக்கான மாற்று செயல் திட்டத்தினை வழங்கவும் லாக் தயங்கவில்லை. அவரை பொறுத்தவரையிலும் அரசாங்கத்தின் அதிகாரங்கள் 3 அங்கங்களிடம் பிரிக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக சட்டமன்றமாகும். இதனை பொதுநல கூட்டமைப்பின் மேலான அதிகாரம் என குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக நீதித்துறையின் அதிகாரங்களை உள்ளடக்கிய ஆட்சித்துறையாகும். மூன்றாவதாக அரசின் வெளியுறவு அதிகாரத்தை குறிக்கும் கூட்டாட்சியாகும். ஒருவரின் கையில் அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட ஆட்சியாளர் பற்றிய கருத்தா லாக் ஏற்றதுடன் அது பெரும்பான்மையினருடைய ஒப்புதலின் வெளிப்பாடாகும் என்கிறார். சொத்தினை பாதுகாப்பதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு நோக்கம் கிடையாது என்கிறார் ஜான் லாக். மதிப்பீடு. ஜான் லாக் தமது அறிவியல் மனப்பாங்கு மற்றும் பகுத்தறிவிலான நன்னடத்தையின் மூலமாக மேற்கத்திய அரசியல் சிந்தனையில் குறிப்பிடத்தகுந்த இடத்தினை பெற்றுள்ளார். தனிமனிதவாதியாக தமது மனத்தின்மையின் அடிப்படையில் அவர் நம்புவது என்னவெனில் தமது தலையெழுத்தினை மனிதர்கள் தாமே தீர்மானிக்கின்றனர் என்பதாகும். வால்டேர், டிராட், ரூசோ போன்ற சிந்தனையாளர்களுக்கு மட்டுமல்லாமல் பிரெஞ்சு புரட்சிக்கும் கூட தூண்டுதல் மற்றும் உத்வேகம் அளித்த பெரும் மூல ஆதாரமாக அவரது படைப்புகள் உள்ளன. பாரிங்டனின் கூற்றுப்படி லாக்கின் அரசாங்கம் பற்றிய
இரு ஆய்வு நூல்கள் அமெரிக்க புரட்சியின் பாடப்புத்தகமாகவே மாறின. சுதந்திரத்தை பெறுவதே அரசின் மிக முக்கிய பிரச்சனையாக லாக் பார்த்தார். இதனை தனிமனித நலனுக்காக வரையறுக்கவே அவர் கடும் முயற்சி செய்தார். ஜீன் ஜாக்வாஸ் ரூசோ பொது ஆண்டு 1712 முதல் 1778 வரை. வாழ்வும் காலமும். தற்கால அரசியல் உரைக்கோவையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் தத்துவ ஞானிகளுள் ஒருவரான ஜீன் ஜாக்வஸ் ரூசோ ஜூலை 28, 1772 ஜெனீவாவில் பிறந்தார். சிதறுண்ட குடும்பத்தில் வந்த ரூசோ பராமரிப்புடனான குழந்தை பருவ வாய்ப்பினை இழந்தார். ஒரு சில பணிப்பயிற்சிக்கு பின்னர் தம்மை விடுவித்துக் கொண்டு ஜெனீவாவை விட்டு சென்று சுற்றித் திரியும் ஆவலில் வாழ்ந்தார். இளம் விதவையான டி லாரன்ஸ் அம்மையார் உதவியுடன் தூரினில் உள்ள மடாலயத்திலும் பின்னர் அன்னெசியில் உள்ள ஓர் இறையியல் கல்லூரியிலும் ரூசோவுக்கு முறை சார்ந்த கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்நிறுவனங்களின் கற்பித்தல் முறையின் விளைவாக ஏற்பட்ட வெறுப்பு அவரை முறை சார்ந்த கல்வியை கைவிட தூண்டியது. தொடர் தோல்விகளால் 1730 அவரை லியான்ஸ் நகருக்கு அனுப்ப அம்மையார் கட்டாய சூழலுக்குள்ளானார். ஓராண்டு அங்கு அலைந்து திரிந்த பின்னர் மீண்டும் 1731 அம்மையாரிடம் ரூசோ அடைக்கலமானார். 1740 வரை அம்மையாரின் கொடையிலேயே அவர் வாழ்ந்தார். அம்மையாருடைய அறிவு ஒளியின் தாக்கத்தினாலும் அவரது மதிப்புமிக்க உதவியினாலும் மான்சியர் டி மால்பை குடும்பத்தில் ஆசிரியராக ரூசோ பணியில் சேர்ந்தார். இருப்பினும் அவர் தனது பணியை விட்டு விலகி இலக்கற்ற ஆத்மாவாக தனது பயணத்தினை தொடர்ந்தார். 1744 பிரான்சுக்கு அவர் மேற்கொண்ட இரண்டாவது பயணம் அவரது வாழ்வில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை ஏற்படுத்தியது. இசை, நாடகம், கவிதை மற்றும் பிறவற்றில் வெற்றிகரமில்லாத பல பரிசோதனைகளுக்கு பின்னரும் ரூசோ தனது உறுதி மற்றும் நேர்மறை மனநிலையினை தக்க வைத்துக் கொண்டார். 1749 வருடம் அவரது வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. டிஜோன் அகாடமியானது அறிவியல் மற்றும் கலைகளின் முன்னேற்றம் நீதிநெறிகளை வீழ்ச்சியடைய வைத்துள்ளதா அல்லது தூய்மைப்படுத்த பங்களித்துள்ளதா என்னும் தலைப்பில் சிறந்த கட்டுரைக்கான பரிசினை அறிவித்தது. ரூசோ தனது ஒப்புதலின் பின்னர் எழுதும்போது, நான் உடனடியாக மற்றொரு பிரபஞ்சத்தை பார்த்தேன், நான் வேறொரு மனிதனானேன் என்றார். 1750 இவர் சமர்ப்பித்த படைப்பிற்கு முதல் பரிசு கிடைத்தது. அது பின்னர் கலைகள் மற்றும் அறிவியல்களினுடைய நீதிநெறி விளைவுகளின் சொற்கோவை என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டது. 1754 ஜெனீவாவிற்கு திரும்பிய பின்னர் கத்தோலிக்கரான ரூசோ கால்வினிச சமய பிரிவினரை ஏற்றுக்கொண்டு குடியுரிமையை மீண்டும் பெற்றார். பாரிஸுக்கு பயணப்பட்ட பின்னர் அவர் 8 ஆண்டுகள் தமது வாழ்வினை மாண்ட்மோரென்சியில் டி எம்ஃபினே அம்மையாரின் மாணவராக கழித்தார். புதிய ஹெலாய்சே, நியூ ஹெலாய்சே 1761, எமிலி 1762, சமூக ஒப்பந்தம் சோசியல் கான்ட்ராக்ட் 1762 ஆகிய மிக முக்கிய படைப்புகளை இக்காலகட்டத்தில்தான் ரூசோ உருவாக்கினார். அவரது புத்தகங்களுக்கு பதிலாக கண்டனங்களையே பெற்றதால் பல்வேறு இடங்களுக்கு அவர் குடிபெயர வேண்டியதாயிற்று. ஜூலை 2, 1778 ரூசோவின் மறைவு அதிர்ச்சியுடனும் தத்துவத்திற்கு பெரும் இழப்பாகவும் பார்க்கப்பட்டது. மைய கருத்துக்கள். அரசியல் தத்துவ உலகினில் ரூசோ முக்கிய நிலையினை வகிக்கிறார். அவரது சமூக ஒப்பந்த கோட்பாட்டிற்காக அவர் முக்கியமாக அறியப்படுகிறார். தீவிர சமூக ஒப்பந்த கோட்பாளரான ரூசோ பொது விருப்பம் ஜெனரல் வில் மூலமாக அரசின் தோற்றத்தினை வெளிப்படுத்த முனைகிறார். இயற்கை நிலை மற்றும் சமூக ஒப்பந்தம் ஆகிய இரு வளர்ச்சி நிலைகளின் விளைவே அரசின் தோற்றத்திற்கான பண்பாகிறது என்று கூறுகிறார். இயற்கை நிலை ஸ்டேட்டஸ் ஆஃப் நேச்சர். ஹாப்ஸை போலன்றி ரூசோவின் கருத்துரைப்படி நிறைவான சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நிறைவான பேதைமை ஆகியவற்றின் சுருக்கமே இயற்கை நிலையாகும். அதனை அவர் மிகவும் அமைதியான மற்றும் மகிழ்வூட்டும் ரம்மியமான சூழலாக அடையாளம் காண்கிறார். இயற்கை நிலையில் மனிதன் தனிமையில் ஆசைகளற்ற சுதந்திரமான வாழ்வு வாழ்ந்தான். முன்பின் முரணான சீரமை வாழ்வு மற்றும் தெளிவற்ற பேச்சு இருப்பினும் வாழ்வு என்பது மனநிறைவு, சுதந்திரம், தன்னிறைவு மற்றும் வளம் ஆகியவற்றால் வடிவம் பெறுகிறது. பொல்லாங்கின்மையே ரம்மியமான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி மேலான பேரின்பம் காலத்தின் விதிமுறையாகும். காலப்போக்கில் மனித வாழ்வினுடைய நாகரிகத்தின் மாற்றங்களால் அந்நிலைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இயற்கை நிலை நீடிப்பதற்கு சவால்களாக மாறுபடும் தட்பவெப்பம், பருவகாலம் மற்றும் மண்சார் தொழில் அமைவு, தனிநபர் சொத்து ஆகிய பலதரப்பட்ட காரணிகளை அவர் ஒப்புக்கொள்கிறார்.
ரூசோவின் கருத்துப்படி மனிதனின் முன்னேற்றம் மற்றும் உயர்வான பகுத்தறிவுடன் கூடிய புரட்சி என்பது மனித சிந்தனை மற்றும் வாழ்வின் இருப்பின் அதன் தொடர்ச்சியாக புதிய அடுக்கிலான தீமைகளை கொண்டு வரும். இத்தொடர் மாற்றங்களே இயற்கை நிலையின் கட்டமைப்பினை அசைத்து பார்த்து சமத்துவமின்மையின் தோற்றத்திற்கு வகை செய்வதாக அடையாளப்படுத்துகிறார். தனிநபர் சொத்து என்னும் கருத்தாக்கமே சமூக கோலத்தில் ஏழை மற்றும் பணக்காரன் என்ற புதிய பிளவினை உருவாக்கியுள்ளது. அவரின் சொற்படி முதல் மனிதன் ஒரு துண்டு நிலத்தை வேலி போட்டு தனக்குத்தானே இது என்னுடையது என்று கூறிக்கொண்டதை மக்கள் நம்புவதை கண்டான். அவனே குடிமை சமூகத்தின் உண்மையான நிறுவனராவான் என்று கூறுகிறார். அக்காலமானது தொடர் போர்கள், கொலைகள் மற்றும் ஏழை பணக்காரன் பிளவு ஆகியவற்றின் சாட்சியாக இருந்தது. இப்புதிய முறைமை காட்டுமிராண்டி அரசில் காணப்படாத பிரபஞ்ச அளவிலான தீமைகளை அனுமதித்தது. இத்தகைய திருப்பம் நிறைந்த சம்பவங்களின் தவிர்க்க முடியாத உச்சகட்டமாக சமத்துவமின்மை உதயமானதுடன் எஜமானர் மற்றும் அடிமைகள் என்ற அடுக்கினை உருவாக்கியது. இரண்டு மெய்கோள்களின் அடிப்படையில் காட்டுமிராண்டித்தனமான செயல்பாடு இருப்பதாக ரூசோ கருத்து தெரிவிக்கிறார். முதலாவதாக, ஒவ்வொருவரும் தனது சுயநல வாழ்விற்காகவும் சுய பாதுகாப்பு தேவைக்காகவும் உந்தப்படுகின்றனர். இரண்டாவது, மரணத்தை பற்றிய பயமாகும். அவர் பகுத்தறிவு மற்றும் காரணகாரிய அறிவின் தோற்றத்தினை ஆழ்ந்த உணர்வு நிலையில் காண்கிறார். மனிதர்கள் இயற்கையில் சிந்திக்கும் திறனற்றவர்கள் என்பது ரூசோவின் கருத்தாகும். குடிமை சமூகம் இயற்கைக்கு முரணானதாகவும் மனிதனின் பகுத்தறிவினுடைய வெளிப்பாடாகவும் உள்ளது. இயற்கைக்கு திரும்புதல் என்னும் முழக்கத்தினை இவர் வலியுறுத்தினார். அவருடைய கோரிக்கையான இயற்கைக்கு பின்னோக்கி செல்லுதல் என்பது புதிதாக பின்னப்பட்ட சமூக கட்டமைப்பினை தகர்த்து போக செய்வதை குறிப்பதற்கு ஒப்பானதல்ல, ஆனால் இயற்கை விதிக்கானதாகும். தத்துவம் மற்றும் பகுத்தறிவை மனித வாழ்வினை கவர்வதுடன் இயல்பாற்றலை வெளிப்படுத்துவதாக ரூசோ கூறுகிறார். சமூக ஒப்பந்தம், சோசியல் கான்ட்ராக்ட். இயற்கை நிலையின் ரம்மியமான பண்பு குறுகிய காலமே நீடித்தது. பொருளாதார உயர்வு மற்றும் சமூகத்தின் பரிணாம வளர்ச்சி ஆகியவற்றால் வரையறுக்கப்பட்ட மனிதனின் சிக்கலான வார்ப்புருக்கள் வெளிப்பட்டது பேரழிவிற்கு வழி செய்கின்றன. குடிமை அரசினை அமைப்பதை தவிர மனிதர்களுக்கு வேறு வழி இல்லை. அது சமூக ஒப்பந்த அம்சம் மூலமாக நிறைவேறியது. சமூக ஒப்பந்தத்தின் 6வது அத்தியாயத்தில் ரூசோ கூறுவது யாதெனில், மனிதர்கள் தொடக்க நிலையில் ஜீவித்திருந்த வரன்முறைகளை தாண்டிய ஒரு நிலையில் தான் நீடித்திருக்கும் முறையினை மாற்றிக்கொள்ளாவிடில் மனித இனமே அழிந்துவிடும் என அனுமானிக்கிறேன் என்பதாகும். இயற்கை நிலை என்பதன் வெற்றி தனிமனிதர்களின் சுயநலத்திற்கான தேடலின் ஒரு குறிப்பிட்ட நிலையில் பிறரின் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் பாதுகாப்பின்மைக்கு முன் தமது சுய பாதுகாப்புத்தின் அடிப்படையில் போதுமான வலிமையற்றவராக உணர்வது வரையிலாகும். சமூக ஒப்பந்தத்தின் பயன்பாடு என்பது ஒப்பந்தத்தில் நுழைவது வரை தனிமனிதர்களிடமிருந்து பெறப்பட்ட பாதுகாப்பிற்கான வாய்ப்பு சூழலை ஏற்படுத்துவதாகும். அடுத்ததாக, பாதுகாப்பு தொடர்பான சக்திகளை பற்றிய கேள்விய தனிமனிதர்களிடம் உள்ள குழப்பமாகும். அவரை பொறுத்தவரையிலும் மனிதர்கள் எவ்வகை புதிய சக்தியையும் உருவாக்கும் திறனற்றவர்கள். ஏற்கனவே உள்ளவற்றை வழிகாட்டி திசை திருப்ப மட்டுமே அவர்களால் இயலும். ஆகவே இப்பாதையில் ஒருங்கமைந்த அணுகுமுறையை அவரால் பரிந்துரைக்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்க மேற்கோள்: மனிதனின் சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் எங்கெங்கு காணினும் அவன் விலங்கிடப்பட்டிருக்கிறான். ஒரு மனிதன் தன்னையே பிறரின் எஜமானராக எண்ணுகிறான், எனினும் பிறரை காட்டிலும் மிகவும் அடிமையாகவே தொடர்ந்து காணப்படுகிறான் என்கிறார் ரூசோ. எத்தகைய வடிவில் இருந்தாலும் ஒப்புதல் இல்லாத அதிகாரம் என்பது எளிதில் காணாமல் போகும் என கைவிடுகிறார். அவரது வாக்கின்படி உடன்படிக்கை மற்றும் ஒப்புதல் இல்லாத ஒரு மனிதனின் மீதான மற்றொரு மனிதனின் அதிகாரம் எத்தகைய பகுத்தறிவு அடிப்படையும் இல்லாததாகும். குடிமை அரசு பற்றிய ரூசோவின் சமன்பாடு பின் வருமாறு தொகுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் தான் மற்றும் தனது அதிகாரத்தினை பொது விருப்பம் என்ற மேலான வழிகாட்டுதலின் கீழ் ஒரே பெரு நிறுவன திறனாக்கி பின் ஒவ்வொன்றும் பிரிக்க இயலாத முழுமையாக பெறப்படுகிறது. ஆகவே அரசு என்பது தனது உறுப்பினர்களிடமிருந்து மாறுபட்ட வாழ்வு மற்றும் சுய விருப்பம் கொண்ட ஒரு நீதி நெறியிலான அமைப்பாக உருவாகிறது. அரசாங்கம் என்பது தனி மனிதர்களை இணைத்து ஒன்றாக்குவது மட்டுமல்ல, உள்ளார்ந்த அடையாளம், ஆளுகை மற்றும் சுய உயிர்ப்பு கொண்ட புதிய அமைப்பாகும் என ரூசோ கூறுகிறார். அனைத்திற்கும் மேலாக அரசு என்பது தனக்கென சுய விருப்பம் கொண்டது எனவும் அதனை பொது விருப்பம், ஜெனரல் வில் என்ற பதமிட்டு அழைக்கிறார். ஏதேனும் தனிப்பட்ட அல்ல குறிப்பிட்ட விருப்பம் இருப்பின் அது பொது விருப்பத்திற்கு கீழானதாகும். இயற்கை நிலையில் உள்ளுணர்வினால் உந்தப்பட்ட வாழ்க்கை என்பதற்கு பதிலாக நீதி மற்றும் நீதி முறைமையிலான வாழ்வில் புதிய குடிமை அரசு அமைகிறது. தனி மனிதர்கள் தங்களின் இயற்கை சுதந்திரம் மற்றும் அனைத்திற்குமான வரையறையற்ற உரிமையை இழந்து அதற்கு பதிலாக குடிமை சுதந்திரம் மற்றும் சொத்துரிமையை பெறுகின்றனர். இயற்கை நிலையில் உள்ள சுதந்திரம் தவறானது என்றும் அவர்களின் கட்டுப்படுத்த முடியாத விருப்பங்களுக்கு அது அடிமையாக்குகிறதே தவிர வேறொன்றுமில்லை எனவும் கண்டனம் தெரிவிக்கின்றனர்.
இதற்கு மாறாக குடிமை சமூகத்தினால் வழங்கப்படும் நீதி நெறியிலான சுதந்திரம் என்பது அவர்களை தாங்களே தங்களின் எஜமானர்கள் ஆக்குகிறது. அவரின் வார்த்தைப்படி சட்டத்திற்கு கீழ்ப்படிதல் என்பதனை குறிப்பது நமது சுதந்திரமாகும். ஹாப்ஸ் மற்றும் லாக்கை போலன்றி ரூசோ தனிமனிதனின் இறையாண்மை மிக்க சமூகத்திடம் சமத்துவத்தை அடையும் பொருட்டு முழுமையாக சரணடைய வேண்டும் என கூறுகிறார். தனிமனிதனின் தனது உரிமைகளை அரசாங்க அமைப்பிடம் ஒப்படைப்பதால் சுதந்திரம் மற்றும் அதிகாரத்திற்கு இடையே இணக்கமான சூழல் வளர்கிறது. மாற்றித்தர இயலாத, பிரிக்க முடியாத, முழுமையான மற்றும் நிரந்தரமான தன்மையுடைய இறையாண்மை பற்றி ரூசோ குறிப்பாக உள்ளார். அவரை பொறுத்தவரையிலும் இறையாண்மையே பொது விருப்பமாகும். சிலரின் நிர்வாக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதாலேயே அவர்கள் இறையாண்மை மிக்கவர்கள் ஆகிவிட முடியாது. அவர்கள் வெறும் சார்நிலை முகவர்கள் ஆவர். இறையாண்மையை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அம்முகவர்களில் ஒருவரிடம் மாற்றித்தர சமூகம் முயன்றால் அது அரசியலமைப்பின் இறங்கு முகத்தில் முடியும். ரூசோவின் ஒப்பந்தத்தில் இறையாண்மை அதிகாரமிக்கவர் ஓர் அங்கமாவர். மேலும் அவர் மக்கள் இறையாண்மை பாப்புலர் சாவர்னிட்டி என்ற கருத்தினை அடிக்கோடிட்டு காட்டுகிறார். பொது விருப்பம் ஜெனரல் வில். பொது விருப்பம் மற்றும் சமூகம் ஆகியவை அரசிற்கு ஒரே மாதிரியானதாகும். மக்கள் தங்களின் அதிகாரம் மற்றும் ஆளுகை ஆகியவற்றினை பொது விருப்பத்தினுடைய கட்டளையின் கீழ் சமர்ப்பிக்கிறார்கள். பொது விருப்பமானது தனி மனிதர்களுடைய விருப்பத்தினை விஞ்சியதாகும். மேலும் இறையாண்மை என்பது முறைமை முழுவதும் நிறைந்திருப்பதுடன் பொது விருப்பத்தை தவிர வேறு எதனுடனும் ஒத்துப்போவதில்லை. சமூகத்தில் பொது விருப்பம் குறைந்துள்ளதை வைத்து பார்க்கும்போது அது மக்களின் இறையாண்மை மற்றும் மேலதிகாரத்தை சுமப்பதான மக்கள் இறையாண்மை ஆகும். ரூசோ அதிகாரத்தை மாற்றத்தக்க முறையினை வலியுறுத்துகிறார். பொது விருப்பம் என்பது அனைவரின் விருப்பத்திற்கும் சமமானதல்ல. ஏனென்றால் முன்னது பொது நலனையும் பின்னது பன்மடங்கான தனிப்பட்ட நலனையும் கொண்டதாகும். பொது விருப்பத்தினை 2 மெய்க்கோள்கள் தீர்மானிக்கின்றன. முதலாவது பொது நலனை நாடுகிறது. இது விருப்பத்தின் நோக்கினை குறிப்பதாகும். இரண்டாவதாக அது அனைவரிடமும் வருவதாகவும் அனைவருக்கும் பொருந்துவதாகவும் உள்ளது. இது அதன் தோற்றத்தினை முன்மொழிகிறது. பொது விருப்பம் என்பது பிரதிநிதித்துவ பண்பு இல்லாததாகும். இதற்கு காரணம் பிரதிநிதித்துவ அமைப்புகள் சமூகத்தின் தேவைகளில் கவனம் செலுத்தாமல் தங்களின் தனிப்பட்ட விருப்பத்தினை மேம்படுத்தும் மனப்போக்கினை கொண்டிருப்பதாகும். நன்னெறி, விழுமியங்கள் மற்றும் நல் மனப்பாங்கு ஆகியவை அனைவரின் விருப்பத்துடனும் ஒன்றி பொருந்துகிறது. பொது விருப்பம் என்பது மனசாட்சி மற்றும் உள்ளார்ந்த விருப்பத்தின் தவிர்க்க இயலாத வெளிப்பாடாகும். மேலும் அது சரியான பொது நலத்திற்கானதாகவும் பிரபஞ்சத்தின் பொது நன்மை அடிப்படையிலானது எனவும் அங்கீகரிக்கப்படுகிறது. மதிப்பீடு. ரூசோவின் ஆளுமை மற்றும் அவரது படைப்புகளை பற்றி பல்வகையான கருத்துக்கள் உள்ளன. ஜிடிஎச் கோல் என்னும் அறிஞர் அவரது சமூக ஒப்பந்தம் பற்றி கருத்து கூறும் பொழுது இன்று வரை உள்ள அரசியல் தத்துவ பாட நூல்களில் இது மிகச் சிறந்ததாகும் என்கிறார். மார்லே பிரபு அவர்கள் ரூசோவின் தத்துவார்த்தமான சொற்கோவை பற்றிய தமது மாறுபட்ட கருத்தினை வெளிப்படுத்தும் போது ரூசோ பிறக்காமலே இருந்திருப்பின் உலகம் மேலும் சிறந்திருக்காதோ என்று கூறுகிறார். அவர் கூற முயல்வது யாதெனில் ரூசோ வாழ்ந்திருக்காவிட்டால் பிரெஞ்சு புரட்சியின் மிக மோசமான அனுபவங்களை தவிர்த்திருக்கலாம். ஏனென்றால் அவரது கருத்துக்களை அந்த இயக்கத்தின் அடிப்படையாக இருந்ததாகும். அவரது தத்துவமானது சமதர்மத்தின் பின்னணியை கொண்டதாகும். முதலாளித்துவம் என்பது ரூசோவின் கைகளில் மிக மோசமாக நடத்தப்பட்டது. அவர் கல்வியை தேசியமயமாக்குதலை ஆதரித்ததுடன் தனிநபர் சொத்து என்னும் கருத்தினை எதிர்த்தார். மேலும் அவரது சொற்கோவையில் முற்றாட்சி மற்றும் அதிகார போக்கினை இணக்கமாக்கினார். பொது விருப்பம் என்னும் சாக்கில் அவர் கிட்டத்தட்ட பெரும்பான்மையின் கொடுங்கோன்மையை ஆதரிக்கிறார். இவை அனைத்திற்கும் மாறாக தற்கால அரசியல் தத்துவ ஞானிகளுள் ரூசோ ஈடு செய்ய முடியாத இடத்திற்கு தகுந்தவராவார். ஜான் ஸ்டூவர்ட் மில். பொது ஆண்டு 1806 முதல் 1873 வரை. வாழ்க்கை மற்றும் படைப்புகள். மே 20, 1806 ஜான் ஸ்டூவர்ட் மில் லண்டனின் வடமேற்கு புறநகர் பகுதியில் உள்ள பென்டன் வில்லே என்னுமிடத்தில் ஹரியத் பரோ மற்றும் ஜேம்ஸ் மில் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவரது தந்தையார் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் ஆவார். ஒரு சமூக மற்றும் அரசியல் சிந்தனையாளராக ஜான் ஸ்டூவர்ட் மில்லின் வளர்ச்சியினை 3 குறிப்பிட்ட காலகட்டங்களாக பிரிக்கலாம். முதலாவது காலகட்டம் இவரின் குழந்தை பருவ பயிற்சி காலமாகும். இக்காலகட்டத்தில் இவர் தனது தந்தை ஜேம்ஸ் மில் மற்றும் ஜெரோமி பெந்தம் ஆகியோரிடம் குழந்தை பருவத்தில் பயிற்சி பெற்றார். இரண்டாவது காலகட்டமாக 1830களின் இறுதியில் அவர் தம் 20 வயதினில் சந்தித்த மனப்போராட்டங்களிலிருந்து மீளுதலும் தீவிர தத்துவ போக்கு கலைந்து தனித்துவம் பெறுதல் ஆகிய
வையுமாகும். இக்காலகட்டத்தில்தான் அவர் பலதரப்பட்ட அறிவுபூர்வமான மற்றும் உணர்வுபூர்வமான தாக்கங்களின் அடிப்படையில் தன் சிந்தனையை மறு வடிவமைத்து கொண்டார். அவரது வாழ்வின் இறுதி காலகட்டமான அடுத்த 30 ஆண்டு பணியில் அவரது முக்கிய படைப்புகளான தர்க்கவாத முறைமை, ஏ சிஸ்டம் ஆஃப் லாஜிக், அரசியல் பொருளாதார தத்துவத்தின் கொள்கைகள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி, சுதந்திரம், ஆன் லிபர்ட்டி, பிரதிநிதித்துவ அரசாங்கம் மீதான பரிசீலனைகள், கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் போன்றவை பதிப்பிக்கப்பட்டன. சுதந்திரம், ஆன் லிபர்ட்டி 1859 வெளியிடப்பட்ட சுதந்திரம் ஆன் லிபர்ட்டி எனும் நூல் மில்லிற்கு நீடித்த புகழை தேடித்தந்தது. அவரது பிற படைப்புகளை காட்டிலும் முன் அறிவித்ததைப் போன்று இதுவே மிக நீண்ட காலம் நீடித்திருக்க விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரபுக்கள் ஆட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு அமைப்புகள் மாற்றம் பெற்றபோது அதனுடன் நன்மைகள் மற்றும் தீமைகளும் உடன் வந்தன. அதற்கு முந்தைய சகாப்தங்களின் ஆட்சிகளை விட சமூக பெருந்திரளான மக்களின் ஆட்சியாக மிகவும் வலிமையுடன் சீராகவும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியதாகவும் மக்களாட்சி விளங்குகிறது. பெரும்பான்மையின் ஆதிக்கம் என்பது முடியாட்சியை விட இடர் நிறைந்ததாகவும் சட்டம் இயற்றுவதன் மூலம் தனி மனிதர்களின் சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் திறனுள்ளதாகவும் உள்ளது. மக்களாட்சியிலான சமூகத்தில் சமுதாய அழுத்தம் மற்றும் எதிர்பார்ப்பு போன்ற முறை சாராத வழிமுறைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதாக உள்ளது. கருத்து, பண்பு மற்றும் நடவடிக்கையை அனுசரிக்கக்கூடியவற்றினை மறைக்கும் திறன் அத்தகைய அதிகாரங்களுக்கு உண்டு என மில் வெளிப்படுத்துகிறார். இத்தகைய சூழலில் தான் சுதந்திரம் என்ற நூல் எழுதப்பட்டது. இப்படைப்பின் நோக்கம் அதன் முதல் அலகில் எழுதப்பட்டதுடன் ஒரு எளிமையான கொள்கையை உறுதியாக கூறுகிறது. மனித குலத்திற்கு தனியாகவோ அல்லது ஒட்டுமொத்தமாகவோ தேவைப்படும் ஒரே நோக்கம் என்னவெனில், எத்தகைய எண்ணிக்கையிலான சுதந்திரமான நடவடிக்கை என்றாலும் சுய பாதுகாப்பிற்காக தலையிடக்கூடியதாகும். சுதந்திரம் 18 இவ்வாறு மில்லின் இந்த நடைமுறை தத்துவம் அடிப்படையில் பயன்பாட்டுவாதமாகும். மில் தனது சுதந்திரம் என்னும் நூலில் கருத்து, விவாதம், பண்பு மற்றும் செயல்பாட்டு சுதந்திரத்திற்கான பல்வேறு மூல உபாயங்களை முன்வைத்து வாதிடுகிறார். கருத்து மற்றும் விவாதத்திற்கான சுதந்திரம் பற்றி சுதந்திரம் என்னும் நூலில் 2வது அலகில் விவாதிக்கப்பட்டுள்ளது. அதில் உணர்ச்சி வெளிப்பாட்டினை கட்டுப்படுத்துவதற்கு எதிரான வாதங்களை விளக்கியுள்ளார். சுதந்திரத்தின் 3வது அலகில் பண்பியல் சுதந்திரம், தனி மனிதத்துவம் என்பதற்கு சாதகமான வாதங்களை முன்வைக்கிறார். மில் தனி மனிதர்களின் சுய பண்பியல்புகளின் மேம்பாட்டிலான தனிமனித புறவெளி சுதந்திரத்திற்காக வாதிடுகிறார். அது சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் என்று கூறுகிறார். மனிதனின் தன்மை என்பது எந்திரத்தைப் போல ஒரு மாதிரியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டு குறித்து கொடுத்த பணியினை துல்லியமாக செய்யுமாறு உள்ளது அல்ல. ஆனால் ஒரு மரமாக அனைத்து பகுதிகளிலும் தானே வளர்ந்து மேம்படுவதுடன் உள்ளார்ந்த சக்திகளின் மனப்போக்கில் படி அது உயிருள்ளதாகிறது. சுதந்திரம் 18 மில்லின் கருத்துப்படி பெருந்திரள் சமுதாயம் என்பது சுய அடக்குமுறை தன்மையுடையதாகவும் மனிதனின் ஆற்றல் மற்றும் திறனை நலிவடைய செய்வதாகவும் உள்ளது. விக்டோரியா சமூகம், விக்டோரியன் சொசைட்டி என்பது மரியாதையான நடத்தை தொகுதியால் கிறிஸ்துவ சுய மறுப்பின் அடிப்படையில் ஆளப்படுகிறது என கூறுகிறார். இதற்கு மாறாக மில் சுய மேம்பாட்டின் கிரேக்க மாதிரியினை ஊக்கப்படுத்துகிறார். தனி மனிதர்கள் தங்களின் வாழ்வாதாரங்களை தாங்களே மேம்படுத்திக் கொள்ளும் சூழலை உருவாக்குவது சமுதாயத்திற்கு முக்கியமானது ஆகும். இது பலவகை வேற்றுமையை பண்பு மற்றும் பண்பாட்டில் இயல செய்வதுடன் உற்பத்தி இழுவிசை எந்திரமாக மாறி தேசத்தினை முன்னெடுத்து செல்கிறது. சுதந்திரம் எனும் நூல் முழுவதுமே மில் சட்டமன்றம் அல்லது அரசின் வழி வலிந்த மாற்றத்திலிருந்து ஏமாற்றக்கூடிய சமூக வலிந்த மாற்றத்தில் வடிவங்களிலிருந்தும் தனிமனித சுதந்திரத்தினை பாதுகாக்க நாடுகிறார். பிரதிநிதித்துவ அரசாங்கத்தின் மீதான பரிசீலனைகள், கன்சிடரேஷன்ஸ் ஆன் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் 1861 மில்லின் அரசியல் பற்றிய கருத்துக்களை கொண்ட பிரதிநிதித்துவ அரசாங்கத்தின் மீதான பரிசீலனைகள் பதிப்பிக்கப்பட்டது. மில் ஒரு பற்றுறுதியுள்ள மக்களாட்சிவாதி ஆவார். எனினும் அவரது படைப்பு தன்னாட்சி அரசாங்கம் பற்றிய ஏமாற்றங்கள், சந்தேகங்கள் மற்றும் சிக்கல்களை வெளிப்படுத்துகிறது. அவரது கருத்து முரண்பாடான தன்மை கொண்டதாக உள்ளது. அதாவது பெரும்பான்மையினரே ஆட்சி செய்தாலும் சிறுபான்மையினர் ஆட்சியே அநேகமாக சரியாக உள்ளது என கருதுகிறார். பெரும்பான்மையிடம்
அதிகாரம் இருந்தாலும் சிறுபான்மையினரிடமே ஞானம் உள்ளது என வாதிடுகிறார். இப்படைப்பில் மில் நல்ல அரசாங்கத்தை வரன்முறைப்படுத்துவதற்காக பெரும்பான்மையின் கொடுங்கோன்மையினால் ஏற்படும் அபாயங்களை வெளிப்படுத்துகிறார். ஒட்டுமொத்த சமூகத்திடமும் இறையாண்மை உள்ள பிரதிநிதித்துவ முறை லட்சிய அடிப்படையில் சிறந்த அரசாங்க முறையாகும் என நிறைவு செய்கிறார். ஒவ்வொரு குடிமகனுக்கும் எப்பொழுதேனும் அரசாங்கத்தின் பொதுவான மக்கள் பணிகளில் உண்மையாக பங்கேற்க அழைப்பு வரும் என்கிறார். மதிப்பீடு 19ஆம் நூற்றாண்டில் பறந்து விரிந்த அறிவியல் சிந்தனை வரலாற்றில் ஜான் ஸ்டூவர்ட் மில் முக்கிய இடத்தினை பெறுகிறார். அவரது படைப்புகள் அரசனை புரிந்து கொள்ளவும் முறையாக கற்றறியவும் மனிதனின் தன்மையினுடைய முக்கியத்துவத்தினை வலியுறுத்துகிறது. அவர் வாக்குரிமை பற்றிய சுய தத்துவத்தினை தானே மேம்படுத்தினார். மில் கூறுகையில், சுவாசிக்கும் காற்றைப் போல மனிதனுக்கு அரசியல் விலங்காக வாக்களித்தல் அவசியமாகும் என்கிறார். மில்லை போன்று வாக்களித்தலை பற்றிய கருத்தாக்கத்தினை வேறு எந்த அரசியல் சிந்தனையாளரும் வலியுறுத்தியதில்லை. மில்லின் மீதான பயன்பாட்டுவாதத்தின் தாக்கமானது அவரது பொருளாதார கொள்கை மற்றும் பிரதிநிதித்துவ அரசாங்கம் பற்றிய கருத்துக்களை உருவாக்கியதில் முக்கியமானது ஆகும். பிரதிநிதித்துவ அரசாங்கத்தில் தனிமனிதன் தனது திறனை மேம்படுத்துவதற்கான சுதந்திரத்தில் தலையீடு இருக்கவே கூடாது என்றார். மில்லின் இந்த ஒவ்வொரு தலைப்பும் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருப்பதனை இத்துறையின் எந்த ஒரு மாணவனும் புறந்தள்ளிவிட முடியாது. பயன்பாட்டுவாதம் என்பது அதிக எண்ணிக்கையிலானவர்களின் அதிகப்படியான மகிழ்ச்சியாகும். ஜேம்ஸ் மில் மற்றும் ஜெரோமி பெந்தம் ஆகிய பண்பாட்டு சிந்தனையாளர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஜேம்ஸ் மில் கொண்டு வரப்பட்டாலும் பயன்பாட்டு வாதத்தினை பற்றிய மாறுபட்ட சிந்தனையினை அவர் தந்தார். கார்ல் மார்க்ஸ் பொது ஆண்டு 1818 முதல் 1883 வரை. அறிமுகம். நாம் உலகினை பார்க்கக்கூடிய பார்வையினை மாற்றிய ஒரு சிலரில் கார்ல் மார்க்ஸும் ஒருவராவார். மார்க்ஸை பொறுத்தவரையிலும் கோட்பாடு என்பது நம்மை சுற்றியுள்ள உலகை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, ஒருபடி முன்னே சென்று உலகை மாற்றுவதற்கும் ஆதரவளிக்க வேண்டும். இவரது படைப்புகளான பொது உடைமை அறிக்கை, வரலாற்று பொருள் முதல்வாத கருத்தாக்கம் மற்றும் மூலதனம் ஆகியவை உழைக்கும் வர்க்கத்தின் சுய விடுதலை என்னும் ஒரே இலக்கை நோக்கிய பல்வேறு பொருளாதார கருத்துக்களின் உச்ச நிலையாகும். ஹெகல், புனித சைமன், ஜேசிஎல்டி சிஸ்மாண்டி, டேவிட் ரிகார்டோ, சார்லஸ் ஃபோரியர் மற்றும் லூயிஸ் பிளாங்க் போன்ற முந்தைய சிந்தனையாளர்களிடமிருந்து பல்வேறு கூறுகளை மார்க்ஸ் பெறுகிறார் என்பதனை அறிவது முக்கியமானதாகும். குறிப்பிடத்தக்க மேற்கோள்: உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு உங்கள் விலங்கினை தவிர வேறொன்றுமில்லை என்கிறார் கார்ல் மார்க்ஸ். ஐரோப்பாவில் சமதர்மத்தின் வளர்ச்சிக்கு 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் இரண்டாம் பகுதி சாட்சியானது எனலாம். இக்காலகட்டம் இடத்தில் புரட்சி சகாப்தம் என அறியப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் அரசியல் அடிப்படையில் 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டு முழுமையாக முடியாட்சி தூக்கி எறியப்பட்டதுடன் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் உள்ள குடியரசு பிரகடனப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு பிரெஞ்சு மனிதனின் உரிமையும் பறைசாற்றப்பட்டது. இக்காலகட்டத்தில் இரண்டாவது முக்கிய புரட்சியாக ஐரோப்பாவில் நீண்ட நெறிய தாக்கத்தினை ஏற்படுத்தியது தொழில் புரட்சியாகும், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இவ்விரண்டு நிகழ்வுகளும் மார்க்சின் படைப்புகளின் மீது பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தின. மார்க்சின் படைப்புகள்: பொது உடைமை அறிக்கை, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. பொது உடைமை அறிக்கை 1848 என்பது கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃபிரெடரிக் ஏங்கெல்ஸின் கூட்டு படைப்பாகும். இது 1850ஆம் ஆண்டிற்கு முன் ஐரோப்பாவில் இருந்த சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் பெருங்குழப்பங்களின் விளைவான படைப்பாகும். குறிப்பிடத்தக்க மேற்கோள்: தற்பொழுது வரையிலான அனைத்து சமுதாயங்களின் வரலாறுமே வர்க்க போராட்டத்தின் வரலாறாகும் என்கிறார் கார்ல் மார்க்ஸ். இக்கட்டுரை புரட்சியின் வாயிலாக சமூக மாற்றத்தினை விளக்குகிறது. வர்க்க போராட்டத்தின் தன்மை என்பது உற்பத்தியின் தன்மைக்கு தக்கவாறு மாறுபடும் என பொது உடைமை அறிக்கை வாதிடுகிறது. ஆகவே விவசாய உற்பத்தியை முக்கிய வடிவமாக கொண்ட நிலப்பிரபுத்துவ சமுதாய முறைகளில் வர்க்க போராட்டம் என்பது உடைமையாளர்களுக்கும் தொழிற்சாலை அல்லது தொழில் உரிமையாளர்கள், பாட்டாளிகளுக்கும் தொழிற்சாலை பணியாளர்கள் இடையே நடப்பதாகும். உண்மையில் முழுமையான சமுதாயமானது மென்மேலும் பிளவுபட்டு இருபெரும் பகைமை முகாம்கள் ஆகிவிட்டது. அவை ஒன்றை ஒன்று நேரடியாக எதிர்த்து இருக்கக்கூடிய இருபெரும் வர்க்கங்களாக உடைமையாளர்களா மற்றும் பாட்டாளிகள் என்றானது. மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஆகியோர் இம்மெய்கோளில் சாட்சியாக கூறுவது யாதெனில், தற்போது வரையிலான அனைத்து சமுதாயங்களின் வரலாறு வர்க்க போராட்டம் வரலாறு என்பதாகும். பொது உடைமை அறிக்கையை நிறைவு செய்யும் வகையில் இரு கருத்துக்கள் அருகருகே வைக்கப்படுகின்றன. ஒன்று பாட்டாளிகளை ஆளும் வர்க்கம் என்ற நிலைக்கு உயர்த்துவது ஆகும், மற்றொன்று மக்களாட்சி யுத்தத்தில் வெற்றி பெறுவது ஆகும். மார்க்ஸ் இப்படைப்பில் தனிநபர் சொத்து என்பதற்கு பதிலாக அனைத்து சொத்துக்களையும் பொதுவான கட்டுப்பாட்டில் வைப்பதை பொது உடைமைவாதிகளின் இலக்காக கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
மூலதனம், தாஸ் கேபிட்டல். மார்க்சின் தலை சிறந்த படைப்பான மூலதனம் 1867 பெர்லினில் வெளியிடப்பட்ட போது அது உழைக்கும் வர்க்கத்தின் வேதாகமம், பைபிள் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ் என்று விவரிக்கப்பட்டது. மார்க்சின் வாழ்நாளில் அதன் முதல் தொகுதி மட்டுமே நிறைவு பெற்று வெளியிடப்பட்டது. மார்க்ஸ் நிறைவு செய்யாத இரண்டாவது மற்றும் மூன்றாவது தொகுதிகள் ஏங்கல்ஸ் அவர்களால் தொகுத்து அமைக்கப்பட்டு 1885 மற்றும் 1894 வெளியிடப்பட்டது. முதல் தொகுதியானது மூலதனத்தின் உற்பத்தி நடைமுறையினை பற்றியதாகும். இரண்டாவது தொகுதி மூலதனத்தின் சுழற்சி நடைமுறையினை பற்றியதாகும். மூன்றாவது தொகுதி முதலாளித்துவ உற்பத்தியின் ஒட்டுமொத்த நடைமுறையினை பற்றியதாகும். இயங்கியல் பொருள் முதல்வாதம், டைலாக்சுவல் மெட்டீரியலிசம். இயங்கியல் பொருள் முதல்வாதம் என்பது கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் ஆகியோரின் போதனைகளிலிருந்து உண்மையில் பெறப்பட்ட தத்துவார்த்த அணுகுமுறையாகும். கோட்பாட்டு அளவில் தர்க்கவாத பொருள் முதல்வாதம் என்பது அறிவியல் பிரச்சனைகளை புலனாய்வு செய்ய பொதுவான உலகளாவிய பார்வை மற்றும் அதற்கான முறையினை தந்துள்ளது. மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஆகியோர் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு அடிப்படை பிரிவினையும் பொருளாக பார்ப்பதுடன் சமூக மாற்றம் என்பது எதிர்த்தரப்பினரின் போராட்டத்தின் மூலமே நிகழும் என்கின்றனர். கொள்கை அளவில் பொருள் முதல்வாதம் என்பது சமுதாய உலகை பற்றியதாகும். பொருள் சார்ந்த உலகம் எப்பொழுதும் இயக்க நிலையும் முரண்பாடுகள் மற்றும் மாற்றங்களுடன் இருக்கும். சமுதாயத்தின் நிலையான இயக்கத்தினால் ஏற்படும் உராய்வுகள் சமூக முரண்பாடுகளுக்கு வழி செய்வதன் விளைவாக சமூக மாற்றம் ஏற்படுகிறது. தர்க்கவாத பொருள் முதல்வாதம் என்பது சமுதாய உலகை பற்றியதாகும். தர்க்கவாத பொருள் முதல்வாதம் என்பது சமுதாய உபரி நடைமுறைகள் தொடர்பினால்தாகும். உபரி மதிப்பு கோட்பாடு, தியரி ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூ. உபரி மதிப்பு கோட்பாடு என்பது மூலதனம் என்ற நூலில் உள்ளதாகும். மனிதனின் உழைப்பு என்பது பொருளாதார மதிப்பின் ஆதாரமாகும் என கார்ல் மார்க்ஸ் கருதுகிறார். ஆகவே உபரி மதிப்பு என்னும் பதம் உழைப்பு மற்றும் உழைப்பாளர் சக்தியின் வேறுபாட்டினை குறிப்பதாகும். தொழிலாளிகள் அதிகப்படியான உழைப்பினால் கிடைக்கும் உபரி மதிப்பு முதலாளிகளை சென்று சேர்கிறது. எத்தனை நீண்ட வேலை நாள் என்பது முக்கியமில்லை, ஆனால் உபரி மதிப்பு என்பது உருவாகிறது. ஒரு வேலை தொழிற்சாலையில் 1 மணி நேரம் வேலை நடந்தாலும் முதலாளிகள் அவர்களது பங்கான உபரி உழைப்பினை மலிந்து வெளிக்கொணர்கின்றனர். இதுவே உபரி மதிப்பாகும். முதலாளிகள் தங்களின் தொழிலாளர்களுடைய உழைப்பின் மதிப்பினை விட குறைவாகவே ஊதியம் அளிக்கின்றனர். அது பெரும்பாலான தருணங்களில் தொழிலாளர்களை ஜீவன நிலையில் வைத்திருக்க மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. வர்க்க போராட்டம் மற்றும் புரட்சி, கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்ற வேல்யூஷன். வர்க்க உணர்வு நிலை மற்றும் போராட்டம் ஆகியவை உற்பத்தியின் சமூக உறவுகளுடன் தொடர்புடையது ஆகும். மார்க்ஸ் வர்க்கத்தை ஒரு லட்சியவாத காரணியாக பார்க்காமல் குறிப்பிட்ட சமூக நிலையில் உள்ள மனிதனாக பார்க்கிறார். வர்க்கம் என்னும் பதம் சொத்து அடிப்படையிலான உரிமை என்று குறிப்பதாகும். உதாரணமாக உடைமையாளர்கள் உற்பத்தி வழிமுறைகளை சொந்தமாக்கியவர் மற்றும் நில உடைமையாளர்கள் மற்றும் பாட்டாளிகள் ஊதியத்திற்காக தனது உழைப்பினை விற்பவர்கள் ஆகியோரை குறிப்பிடலாம். மார்க்சின் படைப்பான பிரான்சின் வர்க்க போராட்டம் என்பது 1848 முதல் 1850 வரையிலான காலகட்டத்தில் வர்க்க போராட்டத்தின் வாதங்கள் மற்றும் புரட்சியின் தேவையை மதிப்பிடுகிறது. 1848 ஆண்டு நடந்த பிரெஞ்சு புரட்சியின் அடிப்படையில் தமது வர்க்க பிளவு கருத்தை மார்க்ஸ் கொண்டிருந்தார். இப்புரட்சியின் போது உரிமையாளர்கள் மற்றும் பாட்டாளிகள் ஆகியோர் இணைந்து பிரபுக்கள் ஆட்சிக்கு எதிராக போராடி குடியரசனை பிரகடனப்படுத்துவதில் வெற்றியடைந்தனர். பிப்ரவரி புரட்சியின் மூலம் பாட்டாளிகளின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த பின்னர் உடைமையாளர்கள் தேர்தல் நடைமுறையினை தங்களுடைய சட்டப்பூர்வமான ஆட்சியில் உரிமையாக கோரினர். உடைமையாளர் வர்க்கமானது உழைப்பாளர் வர்க்கத்தினை தமது அனைத்து தலைவர்களிலிருந்தும் விடுவிப்பதற்கு பதிலாக அதிகமாக அவர்களை அந்நியப்படுத்தியது எனலாம். உடைமையாளர்கள் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அரசு மற்றும் படைகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க ஆரம்பித்ததுடன் பாட்டாளிகளை நசுக்க ஆரம்பித்தது. இது முன்னதை உண்மையில் ஒரு நாட்டு போராக்கியது. வர்க்க போராட்டம் என்பது புரட்சிக்கு வழிகொள்வதாகவும் பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் மற்றும் தனியார் உற்பத்தி ஒழிப்பு சமதர்மத்தில் முடிவதாகவும் வலியுறுத்துகிறார். பாட்டாளிகளின் சர்வாதிகாரம், டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த புரோலிட்டேரியேட். பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் என்பது உழைக்கும் வர்க்கமானது அதிகாரத்தை அமர்வதை குறிக்க கார்ல் மார்க்ஸ் பயன்படுத்திய சொற்றொடராகும். மார்க்ஸை பொறுத்தவரை அது உரிமையாளர்களின் அரசியல் ஆட்சியை தூக்கி எறிவதாகும். வர்க்கமற்ற சமுதாயம் உருவாவதற்கு இடைப்பட்ட காலமாகும். அரசியல் சிந்தனைக்கான மார்க்சின் அனைத்து பங்களிப்புகளை காட்டிலும் பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் என்பது உண்மையான ஆளுகைக்கான பெரிதும் ஆழ்ந்த பொது கொள்கைகளை கொண்டதாக விளங்குகிறது. முதலாவது குழுவான உழைப்பாளர் வர்க்கம் பாட்டாளிகள் பாரம்பரியமான ஆளும் வர்க்கத்தின் உடைமையாளர்கள் மீது தங்களின் அதிகாரத்தினை அழுத்தத்தில் திருத்தமாக்கிய பின்னர் அனைத்து முதலாளித்துவ உற்பத்தி முறைகள் ஒழிக்கப்பட்டு சமதர்ம உற்பத்தி முறைகள் முதன்மையாகின. சமதர்மத்திலான உற்பத்தி முறைகளை நிறுவியதன் விளைவாக சமுதாயத்தின் வர்க்க குழுக்கள் மறைந்து பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் வந்தது.
அரசு உதிர்தல் withering away of the state. சமுதாயம் பல வர்க்கங்களாக பிளவுபட்டதன் விளைவாக ஒடுக்கும் மற்றும் ஒடுக்கப்பட்ட குழுக்கள் உருவாகி அரசு சுரண்டலுக்கான கருவியாகிறது. இந்த வர்க்க பிளவு மிகவும் தீவிரமடைந்து பாட்டாளிகளின் சர்வாதிகாரத்திற்கு வழிகாட்டுகிறது. அரசாங்கத்தை கைப்பற்றுவதன் மூலமாக பாட்டாளிகளின் வெற்றிக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பாட்டாளிகள் அரசின் கட்டுப்பாட்டினை எடுத்துக் கொள்வதுடன் உற்பத்தியின் வழிமுறைகளை அரசின் உற்பத்தி வழிமுறைகளாக மாற்றுகின்றனர். அரசு மற்றும் உற்பத்தியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பின்னர் பாட்டாளிகள் அனைத்து வர்க்க பேதங்கள் மற்றும் வர்க்க பகை முரண்பாடுகளையும் அளிக்கின்றனர். இதன் விளைவாக இறுதியில் அரசு உதிர்தல் நிகழ்கிறது. மதிப்பீடு 1852ஆம் ஆண்டு மார்க்ஸ் தமது பங்களிப்புகளை 3 பிரிவுகளாக தொகுத்துள்ளார். 1. வர்க்கங்கள், பாட்டாளிகள் மற்றும் உடைமையாளர்கள் சமுதாயத்தின் நிரந்தர இயல்பு அல்ல. 2. வர்க்க போராட்டமானது பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் என்பதற்கு வழி செய்து இறுதியாக உற்பத்தியை உழைப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறது. 3. பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் என்பது வர்க்கமற்ற சமுதாயத்திற்கு வழி செய்வதுடன் சமூக வேற்றுமைகள் மறைவதால் அரசு உதிர்ந்து போகிறது. மார்க்ஸ் எதிர்நோக்கியவாறு இவ்வுலகம் அரசற்ற நிலைக்கு மாறிவிட்டதா? உண்மை வேறு மாதிரியாக அல்லவா இருக்கிறது? மனித குலத்தின் மீதான மார்க்சியத்தின் தாக்கத்தினை மனிதனின் மீதான மதத்தின் தாக்கத்துடன் மட்டுமே ஒப்பிடுகிறோம். ஏறத்தாழ உலகின் பாதி மக்கள் தொகை மார்க்சியவாதத்தின் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அதே சமயத்தில் மார்க்ஸ் தான் எழுதியவை அனைத்தையும் பின்பற்றாவிட்டாலும் அவரது படைப்புகள் பலரின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. மார்க்சிய கோட்பாடுகளின் தாக்கத்திற்கு உள்ளான லெனின், ஸ்டாலின், மாவோ போன்ற தலைவர்கள் ரஷ்யா, சீனா, கியூபா, வியட்நாம் போன்ற நாடுகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முயன்று சாதித்தனர். தற்காலத்தில் பெரும்பாலான முன்னாள் பொதுவுடைமை நாடுகள் மக்களாட்சி தன்மையுடையவர்களாக மாறியுள்ளன. இருப்பினும் வர்க்க மாறுபாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை இச்சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே சமுதாயத்தில் முதலாளித்துவவாதிகள் மற்றும் சுரண்டல் ஆகியவை இருக்கின்ற வரையிலும் மார்க்சின் கருத்துக்களை புறக்கணிக்கவோ மறக்கவோ இயலாது எனலாம். மார்க்சியவாதிகள் மீதான தற்கால விவாதங்களின் முக்கிய அடிப்படை சால்புகள் தற்கால சமுதாயத்தில் உருவாகும் சில முக்கிய வடிவங்களிலான பிளவுகளை அடையாளம் காட்டுகின்றன. இவ்வகை விவாதங்கள் புதிய மார்க்சியவாதத்தின் எழுச்சிக்கு வழிவகை செய்கின்றன. அர்ஜோத்புரம் கிளாசரி. பிரபுக்கள் ஆட்சி, அரிஸ்டோகிராசி. ஒரு அரசை ஆளுகின்ற அதிகாரம் உயர்குடியினரிடம் இருத்தல். நடத்தையியல், பிஹேவியரலிசம். ஒரு சமூக நிகழ்வினை பற்றிய நடத்தை சார் அணுகுமுறையினை பின்பற்றுதல். உடைமையாளர்கள், போர்ஜுவல்சி. சமுதாயத்தின் பெரும் பகுதி வளம் மற்றும் உற்பத்தி வழிமுறைகளை சொந்தமாக்கி கொண்ட முதலாளி வர்க்கமாகும். வர்க்கமற்ற சமுதாயம், கிளாஸ்லெஸ் சொசைட்டி. உண்மையான பொது உடைமை மலரும் போது எதிர்பார்க்கப்படும் சமுதாய அமைப்பின் அடிப்படை சூழ்நிலையாகும். இயங்கியல், டயலெக்டிக். மாறாத நிலைவாத முரண்பாடுகள் மற்றும் அவற்றின் தீர்வுகளை பற்றிய வினவலாகும். பாட்டாளிகளின் சர்வாதிகாரம், டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த புரோலெட்டரியட். மார்க்சியவாதத்தின்படி தங்கள் உழைப்பிலிருந்து மட்டுமே வருவாயை ஈட்டக்கூடிய தொழிற்சாலை பணியாளர்களை கொண்ட பொருளாதார மற்றும் சமூக வகுப்பினரின் ஆட்சி பாட்டாளிகளின் சர்வாதிகாரமாகும். இந்த பாட்டாளிகளின் ஆட்சியானது முதலாளித்துவ உறுப்பிற்கும் உருவுரிமையை உருவுவதற்கும் இடைப்பட்ட காலமாகும். அறிவொளி காலம், என்லைன்மெண்ட். இது 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு ஐரோப்பிய அறிவார்ந்த இயக்கமாகும். இது மரபுகளை காட்டிலும் பகுத்தறிவு மற்றும் தனிமனிதத்துவத்தினை வலியுறுத்தியது. பொதுவிருப்பு, ஜெனரல் வில். அரசியல் கோட்பாட்டில் பொதுநலன் அல்லது பொது நன்மைக்கான நோக்கங்கள் தொடர்பான விருப்பங்களை ஒட்டுமொத்தமாக்கி வைப்பதாகும். மகத்தான புரட்சி, குளோரியஸ் ரெவல்யூஷன். 1688 முதல் 1689 நடந்த நிகழ்வுகள் 2ஆம் ஜேம்ஸ் முதல் பதவி விலக நேர்ந்தது. மன்னரின் மகள்களான 2ஆம் மேரி மற்றும் அவருடைய கணவரும் ஆரஞ்சு இளவரசர் மற்றும் நெதர்லாந்தின் முதன்மை அதிகாரியுமான 3ஆம் வில்லியம் ஆகியோர் அரியணையில் அமர்ந்தனர். தனிமனிதத்துவம், இண்டிவிஜுவலிசம். ஒட்டுமொத்த அல்லது அரசின் கட்டுப்பாட்டிற்கு மாறாக தனிமனிதர்களின் செயல்பாட்டு சுதந்திரத்திற்கு சாதகமான ஒரு சமூக கோட்பாடாகும். பெரும்பான்மைத்துவம், மெஜாரிட்டேரியனிசம். பெரும்பான்மையினரின் ஆட்சியை குறிக்கும் ஒரு மக்களாட்சி வடிவமாகும். சிறுகுழுவாட்சி, உலகாட்சி. ஒரு நாடு அல்லது அமைப்பின் மீதான சிலரை கொண்ட ஒரு சிறிய பிரிவு கட்டுப்பாடாகும்.
அரசியல் பொருளாதாரம், பொலிட்டிக்கல் எக்கானமி. இது தனிமனிதனின் சமுதாயம், சந்தைகள் மற்றும் ஆகிய வெற்றிடும் உறவினை கற்றறியும் சமூக அறிவியல் பிரிவாகும். பாட்டாளிகள், புரோலேரியன்ட், ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த மக்களை குறிப்பதாகும். பகுத்தறிவு, ரேஷனாலிட்டி, ஒருவரின் காரணகாரிய அறிவு அல்லது வர்க்கத்தின் அடிப்படையிலான தரநிலையாகும். சீர்திருத்தம், ரெஃபர்மேஷன், இது ஒரு 16ஆம் நூற்றாண்டு இயக்கமாகும். ரோமானிய திருச்சபையில் இருந்த அத்துமீறல்களை சீர்திருத்த சபைகள் நிறுவப்பட்டன. வியன்முறைவு இயக்கம், ரொமான்டிசிசம், இது 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய கலை மற்றும் இலக்கிய இயக்கமாகும். இது அகத்தூண்டுதல், உள்ளுணர்வு மற்றும் தனிமனிதத்துவத்தின் முதன்மையை வலியுறுத்துகிறது. இயற்கை நிலை, ஸ்டேட் ஆஃப் நேச்சர், அரசியல் கோட்பாட்டில் ஒரு அரசியல் அமைப்பு தோன்றுவதற்கு முன்னரோ அல்லது இல்லாத நிலையிலோ இருந்த உண்மையான அல்லது அனுமானத்திலான மனிதர்களின் நிலையை குறிப்பதாகும். ஆட்சிக்கலை, ஸ்டேட் கிராஃப்ட், அரசு விவகாரங்களை திறம்பட மேலாண்மை செய்தல், அரசியல் மேதைகளை. செல்வராட்சி, டெமோக்ராசி, பதவி வகிப்பதற்கு சொத்துக்களை உடைமையாக பெற்றிருத்தலை அவசியமாக்கும் அரசாங்க முறையாகும்.